பெரியவா சரணம். நம்ம எப்பயுமே எடுக்கிற மாதிரி இன்றைக்கும் ஒரு ரொம்ப முக்கியமான டிவோட்டி. இவள் வந்து இந்த ட்வின் சிட்டிங்கிற சொல்கிற ஹைதராபாத் செகண்டராபாத் அந்த சிட்டியில் வந்து 1968லேருந்து 1975 வரைக்கும் ஏகப்பட்ட கைங்கரியம் மடத்துக்கு பண்ணியிருக்கா. பெரிய குரூப் இவா. இதில் வந்து முக்கியமானவா 2 பேர். இவரோட அப்பா மகாலிங்கம் மாமா, இவர் பேர் ஸ்ரீனிவாசன். பேசிக்லி இவர் அப்போ 17 வயசு. அப்போ இந்த பீரியட் நான் 68 to 75 சொல்கிறப்போ ஸ்ரீனிவாசன் மாமா வாஸ் ஜஸ்ட் அபவுட் 17-18 இயர்ஸ். அவர் வந்து அவரோட அப்பாவோட சொந்த அனுபவங்கள் ப்ளஸ் பெரியவாவோட மிகப்பெரிய ஹைதராபாத்தில் செகண்டராபாத்தில் பண்ண மிகப்பெரிய கான்ட்ரிபியூஷன்ஸை பற்றி இன்றைக்கி டிஸ்கிரைப் பண்ண போகிறா. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, இன்றைக்கி நம்ம வேதபவன் எப்படி ஹைதராபாத்தில் வந்ததுங்கிறது தெரிஞ்சுக்க போகிறோம். செகண்டராபாத்தில் ஸ்கந்தகிரி சொல்கிற மிகப்பெரிய முருகன் டெம்பிள் நம்ம மடத்துக்கு சேர்ந்தது, அது எப்படி வந்ததுன்னு தெரிந்துக்க போகிறோம். அதை தவிர பெரியவா ஒரு பழங்காலத்து ராமர் கோயிலை வந்து டிபாப்புலேட்டட் கண்டிஷனில் இருக்கிற ராமர் கோயிலை பெரியவா வந்து ரிவைவ் பண்ணி எல்லாரையும் எப்படி அந்த கோவிலுக்கு வரவழைச்சாங்கிறது தெரிஞ்சுக்க போகிறோம். அதை தவிர முக்கியமாக மகாலிங்கம் மாமாவோட சொந்த தரிசன அனுபவங்கள், இது வரைக்கும் கேள்விப்படாத ஏகப்பட்ட அனுபவங்கள் இருக்குது, அதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். நமஸ்காரம் மாமா, நீங்கள் சொல்லலாம். நமஸ்காரம். எனக்கு ஒரு பெரிய இது பிளஸ்ஸிங் மகாபிரிவா அனுகிரகம் தான் டு ஷேர் திஸ் எக்ஸ்பீரியன்ஸ். இதுக்கு காரணமாக இருந்த விஜயா பிரசாத் வாஸ் தி மீடியேட்டர். அப்புறம் பரத் சுப்ரமணியம் அவருக்கும் ரொம்ப ரொம்ப அனந்த கோட்டி நமஸ்காரம். அவர் உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும், ஆல்மோஸ்ட் ஒரு 15 வருஷமாக இது பண்ணிட்டுருக்கேன். பட் எனக்கு என்னன்னா இன்னும் அது மகாபரிவா ஆகி தான் நினைக்கிறேன். நம்மளா போய் இந்த மாதிரி இதை ஷேர் பண்ணோன்னு சொல்லிக்கூடாதுன்னு மேபி அவரோட இதுதான். பட் இது பாருங்கள், இது மாதிரி மகாபரிவாளே சொல்லியிருக்கான், நீ வந்து ஷேர் பண்ண விட்டு. ஸோ நமஸ்காரம். ஐ ஸ்டார்ட் தி அனுபவங்கள் நோ. எஸ். ஸோ 1967 actually is the starting point. South Central Railway was bifurcated and it became South Central Railway. Hyderabad the headquarters. So அங்கேருந்து Southern Railway நிறையா staff came to South Central Railway and transfer. இதில் மோஸ்ட்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹையர் லெவலில் எல்லாம் நம்ம தமிழியன்ஸ். ஸோ அதில் முக்கியமாக வந்தவா யாருன்னா ஜஸ்டிஸ் டிஎல் வெங்கட்ராமரோட சன் டிவி சீனிவாசன், அப்புறம் டிஎஸ் கிருஷ்ணமூர்த்தி மத்தார், அப்புறம் எங்களோட டிஸ்டன்ட் ரிலேட்டிவ் சுந்தரேஷன் வந்து கண்ட்ரோலர் ஆஃப் ஸ்டோர்ஸ், டிவி சீனிவாசன் ஐ திங்க் வாஸ் சீஃப் கமர்ஷியல் சூப்பரண்ட், டிஎஸ் கிருஷ்ணமூர்த்தி சீஃப் ஆப்ரேட்டிங் சூப்பரண்ட், அப்புறம் சுபஸ்ரீங்கிறவர் பிஆர்ஓ, அவர் வந்து பாம்பேலேருந்து வந்தார் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி. ஸோ இது வந்து திஸ் இஸ் தி ஸ்டார்டிங் பாயிண்ட். இதுக்கப்புறம் இவெல்லாம் மீட் பண்ணி சம்டைம் இன் மார்ச் ஆர் ஏப்ரல். அப்போது மகாபரிவா வந்து வாஸ் கேம்பிங் அட் வரங்கல், which is about a few hours from Hyderabad. பெரியவா நடந்து வரதுனால இட் வில் டேக் a month or 2. ஆமாம். ஸோ இவெல்லாம் என்ன நினச்சாருன்னா, பெரியவாளை வந்து சாத்திர மாதத்துக்கு ஹைதராபாடில் கேம்ப் பண்ணோன்னு போய் பெரியவாளை வேண்டிக்கிறது அப்படின்னு நினச்சான். இந்த மீன்வயல் அதுக்கு பெரியவா கேம்புக்கு தகுதியான இடம் வேணும்னு அப்பா வந்து கேஎல் மனோகர்னு ஸ்வராஜ்யா ப்ரெஸ்ன்னு பத்மராமன் ஓக்கர் டவுன் அந்த காலத்தில் பேர், அப்புறம் பத்மராமன் பேர். ஸோ அப்பா வந்து சஜஸ்ட் பண்ணான். அவரை மனோகர் இது பார்த்துருக்கேன், ஐ நோ ஹிம். அண்ட் அந்த இடம் ரொம்ப அப்ராப்ரியேட்டாக இருக்கும். அந்த பெரிய காம்பவுண்ட், அதில் அவரோட வீடு, அப்புறம் ஓப்பன் ஷெட்டெல்லாம் இருக்குது. இது ரன்னிங் எ ப்ரெஸ், அது தவிர ஹியூஜ் பெரியவாளோட ரெட்டினியூ கரெக்டாக இருக்கும் அந்த இடம். உங்கள் அப்பா தான் அந்த இடத்தையே சஜஸ்ட் பண்ணாரா? ஓ. ஸோ அது எல்லாரும் தி அக்ரிட். ஸோ எசட் முதல்ல நம்ம கேஎல் மனோரை பார்த்துட்டு அவர்கிட்ட பர்மிஷன் கேட்டுட்டு அப்புறம் இஸ் இ வில்லிங். அப்பா சொன்னா டெஃபினட்டாக இல் பி வில்லிங். அவர் ஸ்ரீவித்யா உபாசகர் ப்ளஸ்
28 வயசு தான். அண்ட் யூ வில் டெஃபினெட்லி அக்ரி, ஐம் வெரி ஷுவர்னு இவெல்லாம் அவர் டீமாக போய் தே ஹவ் டோல்ட் ஹிம். அண்ட் ஈ said இது எனக்கு ஒரு பெரிய என்ன சொல்கிறது, எனக்கு ஒரு பாக்கியம் பெரியவாக வந்து கேம்ப் இருக்குதுன்னு. ஸோ நீங்கள் யூ கோ ஹெட். ஸோ இவெல்லாம் இந்த டீம் வந்து தே வென்ட் டு வரங்கள். ஸோ முன்னாடியே பெரியவாகிட்ட ஒரு மெசேஜ் அனுப்பிச்சு இது மாதிரி வரோம். பெரியவாளோட பூர்வாசிரம தம்பி சாம்பமூர்த்தி சாஸ்திரிகள் மடத்தோடு இருந்தார். ஸோ போனோடனே பெரியவா வந்து கட்டாயம் வந்துடுறேன்னு சாம்பமூர்த்தி சாஸ்திரிகள் விட்டு, நீ ஒரு வேலை பண்ணி வா, கூட போய் வா, ஒரு ஸ்வராஜ்யா பிரஸ்ன்னு இந்த கேம்ப் இது சொல்கிறா, நமக்கு அது வந்து அது என்ன அமையுமான்னு நீ போய் பார்த்துட்டு வா. சாம்பமூர்த்தி சாஸ்திரிகள் வந்து எல்லாம் பார்த்துட்டு கேள்மன் அவரெல்லாம் காமிச்சார் பாருங்க. ஒரு பெரிய ஷெட்டு மாதிரி மணல் தர, அதில் பூஜை பண்ணுறதுக்கு சைடு கன்ஸ்ட்ரக்ட் ஸ்டேஜ். அப்புறம் வெளியில் என்டர் பண்ணோடனே வெளியில் ஒரு ஸ்டேஜ் இருக்குது. அல்டிமேட்லி தட் பிகேம் தி பிளேஸ் ஃபார் திஸ் அதர்ஸ். ஓகே 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 அச்சா அச்சா. அதுக்கு அப்பா தான் ஸ்டீல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வெளியில் ஒரு இது மாதிரி கட்டுறதுக்கு ஒரு என்க்ளோஸ்டு அப்போ தான் அரேஞ்ச் பண்ணாரு. ஏன்னா he was a contractor, so he knew people for ஸோ சாம்பமூர்த்தி சாஸ்திரிகள் பார்த்துட்டு he was very happy. மாதிரி வாட்டெல்லாம் சொல்லியிருக்கேன். பர்டிகுலர் வாட்ட மாலிங் அந்த மாதிரி இது ரொம்ப நல்லா இருக்குது, பெரிய வாட்டை போய் நான் சொல்லிடுறேன் தட் டெஃபினட்டாக இங்கே வரலாம். ஸோ அவர் போய் பெரிய வாட்டை சொல்லியிருக்கான். ஸோ அப்புறம் எங்கள் அப்பா, முச்சாமியார், சுபஸ்ரீ, அவங்க 3 பேர், பாக்கி எல்லாரும் தேவர் பிஸி தேர் ஆஃபீஷியல் ஒர்க்குனால் அவளெல்லாம் மீட் பண்ணி நீங்கள் 3 பேர் போய் பெரியவாளை பார்த்து அவளை இது பண்ணணும், பெரியவாளை அழைச்சிட்டு இந்த மாதிரி நீங்கள் வரணும். 3 பேரும் போனோன்னா மாலிங்கம் நான் வந்து சாம்பமூர்த்தி சாஸ்திரிகள் வந்து பார்த்துட்டார். மன்னாருக்கு இடம் இங்கே இட் இஸ் வெரி அப்ராப்ரியேட் டு சே, எங்கள் ஃபாதருக்கு இதுக்கு முன்னாடி மாப்பிரிவாளோட ஒன்றும் இதே கிடையாது, டச்சே கிடையாது. I want to say this is blessingங்கிறது blessing. He chose him. ஸோ பெரியவா சரின்ட்டான். ஸோ சார் சாத்திர மாதத்துக்கு முன்னாடி வந்துடுறேன். ஸோ பெரியவா ஸ்டார்டட் இஸ் வாக். அப்புறம் உப்பாலுங்கிற இடத்துல தான் அந்த வே இட் இஸ் தி என்ட்ரி பாயிண்ட் ஃப்ரம் வரங்கல் ஹைதராபாத்துக்கு. அங்கே பூர்ணகுமம் வச்சு பெரியவாளை ஓகே அதான் ப்ராக்டிஸ். தி மெயின் வாயில் இன்னொரு டெவலப்மெண்ட் ஆச்சுன்னா இந்த உப்பால் வாஸ் இண்டஸ்ட்ரியல் ஏரியா. ஓகே இங்கே பெங்குயின் டெக்ஸ்டைல்ஸ்னு இந்த டெக்ஸ்டைல் வீவிங் ஃபேக்ட்ரி ராமநாதன் செட்டியார் இருந்தார். அவர் வந்து சம்மோவி காட் இன் டச் வித் மை ஃபாதர் முச்சாமியார் அண்ட் சுபஸ்ரீ அண்ட் டிசைட் எனக்கு ஒரு சின்ன வேண்டுகோள் என்னென்ன, பெரியவா ரொம்ப நாள் சாத்திர மாதம் ஆரம்பத்துக்கு முன்னாடியே வரா, அதனால் மேபி நீங்கள் வந்து பெரியவாளை ரிக்வஸ்ட் பண்ணுவோம், என்னோட ஃபேக்ட்ரியில் வந்து ஃபியூ டேஸ் ஸ்பெண்ட் பண்ணணும். சரி. இந்த பெரியவா வந்து அக்ரி சொல்லிடுறாரு ராமநாதன் செட்டியார்கிட்ட, இந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட் பண்ணோம், நான் கூட ரெட்டன்யூலாம் வரும், இந்த மாதிரி யானை நான் சொல்லியாச்சு. நிறைய அடர் ஓப்பன் ஸ்பேஸ். பெரியவாழை வந்து பூர்ணகம் வச்சு வரவேற்றான் உப்பல்லிட்டு இவெல்லாம் கமிட்டி, ஒரு பெரிய கமிட்டி. மை ஃபாதர் வாஸ் anonymously chosen as the organizing secretary. ஓகே ஃப்ரம் டே ஒன் இல்லையா? ஆமாம். ஸோ இது வந்து உப்பல்ல பெரியவாளை ரிசீவ் பண்ணி they took him to பெங்குயின் டெக்ஸ்டைல்ஸ். இங்கே ஃபியூ டேஸ் இருந்தால் பெரியவா. அப்புறம் அங்கேருந்து ஒரு ப்ரொசஷனாக they took him to ஸ்வராஜ்யா பிரஸ். ஃபியூ டேஸ் இருந்தாலா பெங்குயின்? ஐ டோன்ட் நோ how many, ஒரு 3 days to a week இருந்தா மல்டிபிள் டேஸ் இருந்தா இது பண்ணி ஓகே ஓகே இங்கே இருக்கணும் பெரியவா. ஓகே ஓகே பெரியவாளோட பெரிய டிவோட்டிவ். சரி. இது டெக்ஸ்டைல் இன்னும் இருக்கா பெங்குயின் டெக்ஸ்டைல்? மூழ்ட்டா. ஓகே. அவர் ஐ திங்க் இஸ் நோ மோர் ஆல்சோ. ஓகே. ஆல் ஷிஃப்டட் அவுட் ஆஃப் ஹைதராபாத். ஓகே. ஸோ அங்கேருந்து ஒரு ப்ரொசஷனாக ஐச்சின் போய் திருப்பி அங்கே ஸ்வராஜ்யா ப்ரெஸ்ஸில் மனோகர் விஜயோட விட்டு போடுறாங்கம்மா. ஆமாம்மா. ஸோ ஃபுல் ரெட்டன்யூ பெரியவாள் யானை வந்து பெரியவா வந்து செட்டில் டவுன் இன் ஸ்வராஜ்யா ப்ரெஸ். ஸோ
இங்கே ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். whoever wants to know what all happened in that camp in detail, of course மாமா அதை பற்றி சொல்ல போகிறா. பட் பெரியவா புராணத்தில் சிவராமன் வந்து ஒரு ஐ திங்க் ஒரு 7 வருஷம் முன்னாடி நினைக்கிறேன், கௌதா லலிதா மனோகர் அப்படின்னு கௌதா லலிதா மனோகர்னு டைட்டிலில் 3-part வீடியோ டீட்டெயில்டு மெனி இன்சிடென்ட்ஸ் ஹவ் பீன் ஷேர்ட் இன் தட் வீடியோ. அது நிச்சயமாக பார்க்க வேண்டிய வீடியோ, அதையும் பாருங்கோ. அதை தவிர அதே டைமில் பேரலி எப்படி திங்ஸ் ஹேப்பன் இன் செகண்டராபாத் ஹைதராபாத் அதையும் மாமா இன்னைக்கு சொல்ல போகிறோம். சொல்லுவோம். ஸோ பெரியவா வந்து கேம்ப் இந்த ஷெட்டில் ஃபுல்லாக பூஜையெல்லாம் செட்டப் ஆகி அதுக்கு வேண்டுங்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் கேஎல் மனோகர் ப்ரொவைடட். ஆமாம், அது ரொம்ப பெரிய விஷயம். ஆமாம் ஆமாம், பெரிய டிவோட்டி. ஃபேமிலி லெகசி வேறு. ஸ்ரீவித்யா அப்பா சக்கர் அவெல்லாம் வேத பாடசாலை எல்லாம் ரொம்ப சப்போர்ட் பண்ணுறான். ஒரிஜினலி ஃப்ரம் விஜயவாடா. ஓகே. ஆனால் இங்கே வந்து இந்த ப்ரெஸ் ஆரம்பிக்கிறதுக்கு நீ எஸ்கம் அண்டு இங்கேயும் ஒரு வேத பாடசாலை டோங்கரே சாஸ்திரிகளில் வச்சு வாஸ் டெவலப்பிங் இது வேதம் படிக்கிறதுக்கு. இவர் தான் நடத்திருந்தார். இவர் தான் இந்த டோங்கரே சாஸ்திரிகளை வச்சு ஹி வாஸ் ப்ரொவைடிங் தி சப்போர்ட், ஃபினான்ஷியல் சப்போர்ட். ஓகே. ஸோ என்னென்ன டெய்லி பெரியவாஸ் விஸ்வரூப தரிசனம் கொடுப்பாங்க 3 to 4 ஆர் பியாண்ட் தட் சம்டைம்ஸ் கூட்டம். ஸோ ஐ வாஸ் ஆல் ஆஃப் 17. எனக்கே இந்த ஸ்பிரிச்சுவல் இது எப்படி ஆரம்பிச்சதுன்னு எங்கள் அப்பா வந்து பஞ்சாயத்தில் பூஜை பண்ணுவார் ஹெரிடிட்ரியா வீட்டில் சிவன் லிங்கம் ஒரு பொட்டியில் வச்சு. ஸோ எனக்கு இன்னும் இன்ட்ரெஸ்ட்டு. அப்பா அம்மா 4:30 மணிக்கு எழுந்திருப்பா. அண்ட் ஐ யூஸ் டு ஆல்சோ வேக் அப் அண்ட் சிட் வித் ஹிம். ருத்ராலாம் அப்படியே அப்பாட்டேருந்து கற்றுட்டேன். ஒரு வாத்தியார் வச்சு இல்லை, அப்பா சொல்லும்போது நான் ரிசைட் பண்ணேன் புத்தகத்தை பார்த்து. அப்புறம் நெட்ரோ எடுத்து நான் யூஸ் டு டூ இட். நியமாத்தியம் வாத்தியாக எடுத்து அப்புறம் அப்பா அபிஷேகம்லாம் பண்ணிவிட்டு சுந்தரகாண்ட பாராயணம். ஸோ இப்போ இந்த பர்டிகுலர் இந்த ஒரு இதில் நான் வாட் ஐ வுட் லைக் டு ஐ ஓ எ லாட் டு மை பேரண்ட்ஸ். மை ஆண்ட் வாஸ் ஸ்டேயிங் வித் அஸ். அதாவது நேம்லி மகாலிங்கம், எங்கள் அம்மா பேர் சகுந்தலா, அப்பா எங்கள் அத்தை பேர் ராஜலட்சுமி. 3 பேரால தான் ஐ காட் இன்டு தி ஸ்பிரிச்சுவல் ஃபோல்ட். அல்டிமேட்லி தே லெட் மீ டு மகாபெரியவா. ஸோ நான் ரொம்ப அவளுக்கு என்ன சொல்கிறது, ஐ எம் ரியலி கிரேட்ஃபுல், கிருத்தஜ்ஞதை. ஆமாம்மா, டெஃபினட்டாக. 3 பேர் தான். நான் மாதா பிதா குரு தெய்வம் முதல்ல மாதா பிதா எங்கள் அத்தை, அப்புறம் பெரியவா, அப்புறம் தான் தெய்வம். அதுக்கு அப்ராப்ரியேட்டாக எல்லாம் நடந்தது. ஆமாம், தட்ஸ் வாட் ஐ வுட் சே. சொல்லுங்க ஒன்று. ஸோ அப்புறம் இந்த மாதிரி விஸ்வரூப தரிசனம் டெய்லி நான் எங்கள் அப்பா, அம்மா, அத்தை. 4 பேரும் போயிடுவேன். நான் 4 பேர். எங்கள் அம்மாவும் அத்தையும் ஆரத்தி எடுப்பா. அப்பா அது யூஸ்வல் என்னென்ன ஆர்கனைஸ் செக்ரட்டரிலாம் யூஸ் டு ஹேவ் லாட் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். ஸோ இதில் ரொம்ப பெரிய இது என்னென்னா அதிசயமாக அது என்னன்னு சொல்கிறது, அனுகிரகமாக 68ல் 100 கணக்கில் இருப்பாள் இந்த மார்னிங் at 3 different age groups, not alone old people, youngsters like me. எல்லாரும் குளிச்சுட்டு விபூதி இட்டுண்டு பெரிய விஷயம் கட்டிண்டு பெரிய விஷயம் இதில் நடுவில் அங்கே அந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு பக்தி. ஸோ எனக்கு ரொம்ப இது ஆச்சரியம். நான் இந்த மாதிரி ட்வின் சிட்டிஸில் இந்த மாதிரி காலம்பரம் 3 மணிக்கு வந்து பெரிய வச்சுருப்ப தேசத்துக்கு. ஆமாம். ஸோ அது ஒரு பெரிய சைட். ஐ டோன்ட் நோ ஹவ் டு டிஸ்கிரைப் இட். ஸோ ஐ லிவ்ட் தட் லைஃப். டெய்லி போகிறது இது மாதிரி பெரியவாகிட்ட. அண்டு இங்கே ஒரு விஷயம் நான் சொல்ல விரும்புகிறேன். அது என்னன்னு தெரில, பெரியவாளுக்கும் எனக்கு ஒரு பைபிள் டே 1லேருந்து நான் வந்து விஸ்வரூபத்துக்கு போவேன். பெரியவாளுக்கு தெரியும் நான் மாலிங்கத்தோட சன் அப்படின்னு. ஸோ விஸ்வரூப தரிசனம் ஆனோம்னா உத்தரவு வாங்கி போயிட்டு பூஜைக்கு வரேன். ஸோ இன்னும் பெரியவா என்ன பண்ணுவா, எனக்கு மாத்திரம் இல்லை சில பேருக்கு செலக்டட், டே மாலிங்கம் உத்தரவு வாங்கிக்கிறான்டா, மாலிங்கம் அவனோட பாரிய அத்தை சீனுக்கு அதான் பிரசாதம் கொண்டு வா, அதான் கல்கண்டு நான் அனுகிரகம் பண்ணி கொடுக்குறேன்னு கொடுத்து இப்படி கை தூக்கி இது பண்ணுவான். சம்டைம் 2 இல்லை ஒரு கை தூக்கி ஆசீர்வாதம் பண்ணிட்டு, என்னடா சீனும் காலேஜ் உண்டா, காலேஜ் இருந்தால்
பூஜைக்கு வராது, சாயங்காலம் வா, காலேஜ் இல்லைன்னா காலை வரையும் வாடும். பா இது எனக்கு என்ன மெய் சிலிக்கிறது பாக்கியம். பெரியவாளே பூஜைக்கு கூப்பிடுறதுலாம் ரொம்ப ரேர். நிஜமா இந்த பூர்வ ஜென்ம சுக்ரதம் பல. ஆமாம் ஆமாம். தட் இஸ் அகெயின் ஐ ஓ இட் டு மை பேரண்ட்ஸ் அண்ட் மை ஆண்ட். நோ டவுட். அது அவளை நினச்சி எனக்கு அதாவது இந்த மாதிரி ஒரு அனுகிரகம். அண்ட் திஸ் ஆக்சுவலி ஹெல்ப் மீ டு கெட் ஓவர் ஆல் மை மெட்டீரியலிஸ்டிக் பர்சூட்ஸ். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஆமாம் ஆமாம். ஐ வாஸ் டோட்டலி இன்டு டிவினிட்டி. தேங்க்ஸ் டு மை பேரண்ட்ஸ், மை ஆண்ட் அண்ட் பெரியவா அனுகிரகம் ஆஃப் கோர்ஸ் கேம் த்ரூ தட். எஸ் எஸ். ஸோ பெரியவா அந்த மாதிரி விஸ்வரூப தரிசனம் டெய்லி இப்படி கொடுப்பா. டெய்லி ஏதோ ஒரு இன்சிடென்ட் சொல்லுவாள். ஒரு நாள் பெரியவா அது மாதிரி, என்னடா மாலையும் உனக்கு பூர்வ ஜென்ம கர்மால உனக்கு நம்பிக்கை இருக்காடாங்க. ஏதோ அது ஐ வாஸ் ஒண்டரிங் என்ன கான்டெக்ட்ல பெரியவா அது சொல்கிறேன் அப்படி. அப்பா சொன்னாங்க, எனக்கு அதெல்லாம் நம்பிக்கை உண்டு. நினைச்சேன்னா உனக்கு ஒன்று தெரியுமாடா, சன்னியாசிகளுக்கும் பூர்வஜன்ம கர்மா உண்டு. சில பேர் நினைச்சிட்டு இருப்பா சன்னியாசம் வாங்கிட்டா இருக்காது, எங்களுக்கும் உண்டு, நாங்களும் அனுபவிச்சோம். அது எனக்கு இட் வாஸ் எ சர்ப்ரைஸ். ஐ வாஸ் அண்டர் இம்ப்ரெஷன் சன்னியாசம் வாங்கிட்டா அவளுக்கெல்லாம் அது போயிடும். இது என்னத்துக்கு சொன்னா எல்லாருக்கும் உண்டுங்க சொல்றதுக்கு. ரைட். ஆமாம். ஹி ஹிம்செல்ஃப் இஸ் கன்ஃபர்ம்ட். அப்புறம் இந்த மாதிரி டெய்லி ஏதோ உண்டு. ஸோ ஒரு நாள் அப்பா என்ன பண்ணா, விஸ்வரூப அன்னைக்கு நான் இந்த இதில் இப்போ நான் இது எப்படி ஆரம்பிச்சதுன்னு அது ஐ வாண்ட் டெல் யூ. 1961 ஒரு குரூப் ஆஃப் என்ன சொல்கிறது சுப்ரமணிய சுவாமி டிவோட்டிஸ் ஜாயின் டுகெதர். அது மெயினாக ஆரம்பிச்சது ஒரு ஃபேமிலி, 2 பிரதர்ஸ், ஒரு அவளோட அத்திம்பர் வேல் கன்ஸ்ட்ரக்ஷன் நட்ராஜர்னு ரன்னிங் ஏ சிவில் கான்ட்ராக்டிங் ஃபார்ம். அவரோட பிரதர் சுப்பிரமணியர், அப்புறம் ராஜகோபால் அவரோட அத்திம்பர். அவனுங்க இந்த மூமெண்ட் ஸ்டார்ட் பண்ண. ஓகே. ஸ்டார்ட் பண்ணி என்ன மெயின் ஐடியா என்னன்னா, சுப்பிரமணிய சுவாமியோட விழாக்கள் இந்த மாதிரி ஆடி கிருத்திகை, பங்குனி உத்திரம், சஷ்டி இந்த மாதிரி ரிலேட்டட் டு சுப்பிரமணிய சுவாமி மெயின்லி. அது என்னென்னா ஒவ்வொரு எங்கெல்லாம் கோவில் இருக்கோ இந்த மாதிரி சுப்பிரமணிய சுவாமி கோவில் அவகிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு டேஸ்ட்டு கண்டுட்டுங்க பாராயணம் பண்ணுவோம். இல்லை இதெல்லாம் அபிஷேகம் அதெல்லாம் பண்ணுறதுக்கெல்லாம். சரி, ஓகே. அதெல்லாம் ஸ்பான்சர்ஷிப் மாதிரி வாங்கி ஒவ்வொரு கோவிலும் அது மாதிரி பண்ணுங்க. எந்த கோவிலில் அப்போது அன்றைக்கி இது இருக்கோ இந்த மாதிரி. பட் டேடி விஷன் ஒரு மலை கிடைக்கணும், இது மேலே நேச்சுரல் ஹில் மேலே சுப்பிரமணிய சுவாமி இது அமையணும். அது 63லேருந்து 68 வரைக்கும் நடக்கல. ட்ரை டு கெட் எல்லாம் இந்த மாதிரி நேச்சுரலி தே ஃபெயில். அப்புறம் அப்பா ஒரு கமிட்டி மீட்டிங்கில் பெரியவா வந்தப்புறம் அப்பா சஜஸ்டட், பெரியவாள் அப்ரோச் பண்ணால் டெஃபினட்டாக அது நடக்கும், எனக்கு நம்பிக்கை இருக்குது. பெரியவா சாக்ஷாத் தெய்வம், அவர் நினச்சா நடக்கும். நம்ம எல்லோரும் போய் பெரியவாளை ரிக்வஸ்ட் பண்ணோம். சரி 2 நாள் விஸ்வரூப தரிசனத்துக்கு இப்போ எல்லாம் வந்து இப்போ எல்லாரும் இன்ட்ரடியூஸ் பண்ணார். பெரியவாள்கிட்ட ஒரு ஐ விட் சே இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக ப்ரீஃப் பண்ணி பெரியவாளை 61லேருந்து சுப்பிரமணிய சுவாமி ஆடி கத்திகை லக்ஷார்ச்சனை கமிட்டி ஹவு இட் வாஸ் வாண்ட்லாம் சொல்லி இந்த மாதிரி பண்ணுறோம் ஒவ்வொரு கோயிலில் போய். ஸோ பெரியவாளோட அனுகிரகம் தான் ஒரு மலை கிடைக்கும், மேலே பெரியவா தான் அதுக்கு உதவி பண்ணணும். பெரியவா சிரிச்சுட்டே நான் சொல்கிறேன்டா மாலிங்க நீ கவலைப்படாது அப்படின்னு. இமிடியேட்டாக கமிட் பண்ணல. அதான் அங்கே இருக்கிற விஷயம். நான் சொல்கிறேன்டா அப்படின்னு. ஸோ அப்பா டெய்லி பெரியவாளை ஞாபகப்படுத்திட்டு இருப்பா. பெரியவா நான் சொன்னேன், நான் சொல்கிறேன்னு அதுக்கு ஒரு வேலை வரப்பா நான் சொல்கிறேன். அப்புறம் ஒரு 2 வீக்ஸ் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி விஸ்வரூபம் போனபோது மாலிங்க நீ ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருக்கடா மாதிரி சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு ஒரு மலை வேணும் பா, எப்படி போகலாம் அப்படின்னு. ரொம்ப சர்ப்ரைஸ். நானும் கூட இருந்தேன். இப்படி போனால் இப்போ ஸ்கந்தகிரி இருக்கிற இடத்த காமிச்சான். ஃபுல்லு எல்லாம் அங்கே ஒன்றுமே கிடையாது ஆக்டிவிட்டி, ஒரு நேச்சுரல் ஹில். பெரிய அதை காமிச்சு பாடுறான், நீ கேட்ட மாதிரி மலை இருக்கு, இந்த நிலத்துக்கு யார் சொந்தக்காரனோ அவன் அழிச்சுருவாங்க கூடிய சீக்கிரம்.
அவனை வர சொல்லிட்டு அவன் என்னெல்லாம் கேட்க போகிறான்லன்னு சொல்ல பெரியவா. சரி. ஸோ பெரியவா அப்பா வந்து அவனை லொக்கேட் பண்ணி என்னால் பல்ராம்னு ஒரு பெரிய கான்ட்ராக்டர் யூஸ் டு ஓன் சம் ஏக்கர்ஸ் ஆஃப் லேண்ட் இன் தட் ஓகே ஓகே. ஹார்ட்லி 5-10 minutes ஃப்ரம் ஸ்வராஜ் அட்ரஸ். ஓகே. ஸோ பெரியவா அப்பா வந்து அவனை மீட் பண்ணி மாதிரி வந்திருக்கார் காஞ்சிமா பெரியவா, இந்த மாதிரி பிரீஃப் பண்ணி இந்த மாதிரி கோயில் கட்டலாம் இந்த மாதிரி நேச்சுரல் ஹில் இருக்க உன்னோட நிலத்தில். ஸோ பெரியவா அவன் நேச்சுரலாக சொல்லியிருக்கா அவனோட பேஷன். ஸோ அவன் வந்து ரொம்ப சர்ப்ரைசிங் திங் என்னென்னா என்னால் பல்ராம் சார் நானும் விஸ்வரூபதேசத்துக்கு வந்து அவரை பார்க்குறேன் அந்த மாதிரி. ஸோ கேம் ஒன் டே. ஸோ அப்பா வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணேன். ஸோ பெரியவா வந்து பல்ராம் இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி சுரன்சாமி கோயில் கட்டணும்னு ஒரு ரொம்ப நாளாக ரொம்ப வருஷமாக 7 வருஷமாக அமையலை. இப்போ தான் ஃபியூ டேஸ் பேக் மாலிங்க தாய்ச்சி போய் கொண்டு போய் காமிச்சேன். உன்னோட லேண்ட்னு சொன்னேன். யாரோடதுன்னு கண்டுபிடினா அவன் ஆக்சுவலாக வந்திருக்கான். இப்போ அது ஒன்று பண்ணு, இது ரொம்ப நல்ல காரியம், உனக்கும் ஒரு பெரிய கைங்காரியம், அதில் அந்த லேண்டை டொனேட் பண்ணிவிடும் நேரடியாக. ஸோ யூ வாஸ் ஸோ த்ரில் செட் பெரியவா நான் உங்கள் முன்னாடியே வந்து டாக்குமெண்ட்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஃபியூ டேஸ் விஸ்வரூப தரிசனம் அன்றைக்கி அப்போ வந்து எக்ஸிக்யூட்டட் தி டாக்குமெண்ட்ஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் பெரியவா. பண்ணிட்டு ஆயிடுத்து. பெரியவா பிரசாதம்லாம் கொடுத்து அவனுக்கு ஆசீர்வாதம் ஒன்றே அனுப்பிச்சான். அப்புறம் பெரியவா அப்பாட்ட சொன்ன மாலிங்கம் முதல்ல எப்போதுமே பிள்ளையார் ஸ்ரீயோடு தான் ஆரம்பிப்போம். இல்லை பிள்ளையார் கோயில் கட்டணும். முதல்ல சங்குஸ்தாபனம் பண்ணுறதுனால நல்லா பார்த்தேன். ஸோ பெரியவா வந்து இஃப் ஐ ரிமெம்பர் கரெக்டாக சொல்ல தெரில அரௌண்டு ஜூன்னு அப்போது தான் இந்த சங்குஸ்தாபனம் பண்ணேன். எக்ஸாக்டாக தெரில டேட். ஜூன் சங்குஸ்தாபனம் பண்ணி அப்பாட்ட சொன்னேன் மாதிரி கணபதி ஸ்தபத்தினாங்க. அவர் தான் பெரியவா அவரை கூப்பிட்டு எப்படி விக்கிரகத்தை ஸ்கல்ப் பண்ணுறது எல்லாம் சொல்லி என்ன ஹைட்டில் கர்ப்பகிரகம் இருக்கணும் எல்லாம் பண்ணி அப்பா வந்து அதை பற்றி எதாவது சொல்ல முடியுமா? அந்த விக்கிரகம் எப்படி எங்கேருந்து கல் எடுத்தா அதெல்லாம் சொல்ல முடியுமா? கொஞ்சம் ஞாபகம் இருக்காது. அது எனக்கு ஞாபகம் இல்லை. ஐ திங்க் இதில் தான் திங்க் சம்வேர் ஃப்ரம் ஆந்திர பிரதேஷ் தான். இப்போ யுனைடெட் ஆந்திர பிரதேஷ். அதெல்லாம் கணபதி ஸ்தபதி வாஸ் ஐ வுட் சே கவர்மெண்ட்டுக்கு இது மாதிரி என்டோமெண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் அட்வைசர். ஸோ அது வந்து அது அப்பா அங்கே இப்போ அங்கே போர்வெல் சிங்க் பண்ணியிருந்தா தண்ணி வரல. அப்பா என்ன பண்ணுவா ஸ்வராஜா ப்ரெஸ்லேருந்து தண்ணி எடுத்துன்னு போவா கன்ஸ்ட்ரக்ஷனுக்கா. முதல்ல எங்கள் காரில் வேட ஸ்டாண்டர்ட் கம்பெனிக்கு பின்னாடி ஒரு இது இருக்கும், அங்கே அதில் தண்ணி வச்சு அப்புறம் அஃப்கோர்ஸ் ஹி கேரிட் இன் லாரிஸ் அண்ட் ட்ரக்ஸ் ஆர் வாட் இட் இஸ். ஸோ இந்த பிள்ளையார் கோவில் ரெக்கார்ட் டைமில் இட் வாஸ் பில்ட் ஆல்மோஸ்ட் 1.5 months பண்ணி பெரியவா வந்து கர்ப்பகிரகம் விக்கிர பிரதிஷ்டை பண்ணி சுந்தர விநாயகர்னு பேர் வச்சார் கோயிலுக்கு. சரி, ஓகே. பண்ணிட்டு உடனே நல்ல நாளாக பார்த்து சுப்பிரமணிய சாமி இதுக்கும் சங்குஸ்தாபனம் பண்ணிட்டார். டேய் இதை ஆரம்பிச்சிடுறா, நான் இருக்கிற டைமில் இந்த கோவில் இதாகுமா விக்கிர பிரதிஷ்டை கர்ப்பெல்லாம் அவன் சீக்கிரம் ஆரம்பிச்சிரு. சரி சரின்னு இப்போ ஃபண்ட்ஸ் வேறு எக்ஸாஸ்ட், கமிட்டியில் பணம் கிடையாது. ஸோ வாழலாம் அப்பா ஒரு மீட்டிங் கால் ஃபார் பண்ணி இது மாதிரி பெரியவா சொல்லியிருக்கா, இன்னும் மகாலிங்கம் பணமே இல்லை, பணம் வரலாம் பெரியவா அனுகிறோம் தான் தானே வரும், நான் வேலை ஆரம்பிச்சாச்சு பணம் வரும் கவலைப்படாதுங்க அப்பா சொன்ன ஃபியூ டேஸ்க்கு அப்புறம் தான் பெரியவா அனுகிறோங்கிறது. ஃபியூ டேஸ்க்கு அப்புறம் அப்பாவுக்கு ஒரு கால் வந்தது, அப்போலாம் லேண்ட்லைன். ஸோ நான் தான் ஃபோன் எடுத்தேன். ஸோ மாலிங்கம் வீடா அப்படின்னு கேட்டால் ஒரு லேடி. ஆமான்னு சொன்னேன். இவர் தானே பெரியவா இதுக்கு ஆர்கனைசிங் செக்ரட்டரி, அந்த கோவில் ஒன்று கட்டுறாங்க. ஆமாம், கொஞ்சம் நீ யார்? நான் அவரோட பையன், அவரை கூப்பிட முடியுமா?
நான் கூப்பிட்றேன். அப்பா வந்தான். நான் அப்பா பூஜை முடிச்சிட்டா அதுக்குள்ள மைட் பி அரௌண்ட் 9 AM. ஸோ அப்பா சொன்னேன் இந்த மாதிரி லக்ஷ்மி ராஜலிங்கம் முதலியார்னு கூப்பிடுறா. மாதிரி நீங்கள் யாருன்னு ஷி நோஸ். அப்பா அந்த மாலையும் பேசுகிறேன். ஸோ ஷீ சைட் நான் எதுக்கு உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன்னா, பொலாரம்ல ஒரு இடத்துல நிறைய அவளுக்கு ப்ராப்பர்ட்டி உண்டு. ஹைதராபாத்தில் ஒரு சபை பொலாரம் அவன் முதலியார் சபை. ஓகே. இதோ ஃபேமிலியில் ப்ராப்பர்ட்டி டிஸ்பியூட் ரொம்ப நாளாக கோர்ட்டில் கேஸ் நடந்துட்டு. ஸோ ஷி ஒன் தி கேஸ் அண்ட் ஷி காட் ஆல் தி ப்ராப்பர்ட்டிஸ். ஓகே. ஸோ இதில் ஒரு ஆச்சரியம் என்னன்னா, இதுவும் ஐ திங்க் மாப்பெரிய அனுகிரம் தான். ஃபோன் பண்ணுறதுக்கு ஒரு ஃபியூ டேஸ் முன்னாடி இந்த லேடிக்கு சுப்பிரமணிய சாமி கனவில் வந்து இந்த மாதிரி செகண்டராபாடில் எனக்கு கோவில் கட்டுறா, நீ டொனேட் பண்ணதுக்கு பைசா. ஸோ தென் ஷி woke up in the morning ஃபேமிலிக்கு சொல்லி, யூ ஃபைண்ட் அவுட் எங்கே கோவில் கட்டுறா, எங்கே கட்டுறான்னு காட் தி நியூஸ். ஸோ அப்படி கனெக்டாக எங்கள் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணியிருக்கேன். ஃபோன் பண்ணிட்டு இந்த மாதிரி கேள்விப்பட்டேன் சார், இந்த மாதிரி உங்களை வந்து பார்க்கலாமா. டெஃபினட்டாக அண்ட் ஷி செட் ஷி டிஸ்கிரைப் இல்லை சொல்ல ஒன்று நான் வரேன் அப்படின்னு சொல்லி வந்தான். இன்றைக்கி வந்துட்டு ஷி டிஸ்கிரைப் தி என்டையர் சீக்வன்ஸ் வாட் ஐ செட். இந்த மாதிரி கனவுல சுப்பிரமணிய வந்தார் மாதிரி. ஸோ 68ல் 75,000 rupees கொடுத்தான் கோவிலுக்கு. இப்போ 7.5 crores மாதிரி இருக்குது பேசிக்காக. ஓய்யோ பா கொடுத்த திஸ் இஸ் மை கான்ட்ரிபியூஷன் ஃபார் சுப்பிரமணிய சாமி டெம்பிள். அது உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஃபுல் கான்ட்ரிபியூஷன் வந்துருக்கும்ல. அப்பா வந்து நிஜமா அப்பா சொன்னான், மாப்பிரிவாவோட அனுகிரகம் தான். அப்பா சொன்னான் இந்த கமிட்டியில் வந்து எல்லாரும் பணம் இல்லை நான் தான் சொன்னேன் மாப்பிரிவா அனுகிரகத்தில் பணம் வரும்னு. ஸோ அதே மாதிரி நீங்கள் வர. ஸோ மாப்பிரிவாள்கிட்ட இந்த லேடி ஐஷன் பண்ண அடுத்தினேன். அப்பா ஆப்வியஸ்லி விஸ்வமுதரி ஐஷன் இன்ட்ரோடியூஸ் பண்ணேன். ஸோ அப்பா சொல்கிறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி டொனேட் மாலிங்கம் நீ கமிட்டியில் எல்லாரும் கவலைப்பட்டிருப்பில்ல கோவில் கட்டுறதுக்கு பணம் இல்லை, அந்த பணம் வந்துடுத்தா அப்படின்னு ஸ்மைலி. அப்புறம் தான் அப்பா சொன்னான் இந்த லேடி தான் அதுவும் உங்களோட அனுகிரகம் தான் அப்படின்னு பெரிய சொன்னேன். ஸோ சுப்பிரமணிய சுவாமி கனவா இல்லை பெரியவா கனவா ஒன்றும் தெரியாது. ரைட், எக்ஸாக்ட்லி. ஸோ ஒரு வருஷம் பேரும் சுப்பிரமணிய சுவாமிநாதன் தானே பெரியவாக்கு பேரு. கரெக்ட். அவரோட பிள்ளையார் பெயர் வந்து சுவாமிநாதன். ஆமாம், ரைட். ஸோ இந்த கோவில் மடமடன் கட்டுறதுக்கு திஸ் வாஸ் ஏ பிக் கான்ட்ரிபியூஷன். பெரியவாளோட அனுகிரகம். ஐ cannot say anything more. எல்லாமே பெரியவா அனுகிரகம். எனிதிங் ஹேப்பன். அப்புறம் இதோட நடந்துட்டுருக்கு. இது மாதிரி டெய்லி பூஜை முடிஞ்சால் காலேஜில் என்ன காலம்புறேன், சாயங்காலம் இல்லைன்னா சாயங்காலம் போவேன். விஸ்வரூப தரிசனம் இட் வாஸ் ஏ ரொட்டீன் மை லைஃப். ஸோ இது மாதிரி நடந்தது. அப்புறம் இதே மாதிரி விஸ்வரூப தரிசனம் போன அன்றைக்கி ஒரு தடவை சடனாக பெரியவா கேட்குறான், இது என்னென்ன இந்த குஞ்சிதா பாதம். பெரியவா வந்து என்னடா மாலிங்கம் சிதம்பரம் போயிருக்காடா. சரி. சடனாக கேட்குறேன். ஆமாம் போயிருக்கேன். என்னென்ன நான் இப்போ கிராம்டன் இன்ஜினியரிங் இருந்தபோது டிரான்ஸ்ஃபார்மர் எரெக்ஷனுக்கு சிதம்பரம் போயிருக்கேன். அது தவிர பெரியவா கேட்டான், அது தவிர கோயில் பார்க்குறதுக்கு என்ன போயிருக்கேன். ஆமாம்மா போயிருக்கேன் அப்படியும். இது முதல்ல பார்த்தபோது ஒரு அட்ராக்ஷன். ஸோ இந்த கர்ப்பகிரத்தை கிட்டக்கந்து பார்த்துருக்கியா? ஆமாம், சில நாள் கூட்டம் இருக்காது நான் போகும்போது. இந்த குஞ்சிதா பாதம் நடராஜர் எவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு, பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்கும். ஆமாம் அப்பா சொன்னேன். அது அப்பாவுக்கு இதெல்லாம் அந்த டிஸ்கிரிப்ஷன்லாம் பெரிய இடத்துக்கு சொல்கிறான்னு புரியல. நான் இருந்தேன் நீ பசங்களாக பார்த்தேன். இந்த குஞ்சிதா பாதத்துக்கு வைரம் பதிச்சா எப்படி இருக்கும்டா, ரொம்ப நல்லா இருக்கும். அப்புறம் என்னோட நேற்றுக்கு ராத்திரி இதை பற்றி ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருக்கேன். நேற்றுக்கு ராத்திரி யோசித்தேன், மகாலிங்கத்துக்கிட்ட சொன்னால் இந்த கைங்கரியம் பண்ணுவான்னு தோணித்து.
நீ என்ன சொல்கிற, என்ன என்னோட எனக்கு அனுகிரகம் என்ன என்ன பண்ண சொல்லுங்க. ஒரு உண்டி வை அனௌன்ஸ் பண்ணேன், பெரியவா ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்துருக்கா, எல்லாரும் அவளோட முடிஞ்ச கைங்கரியம் பண்ணணும். ஆனால் அதில் ஒரு விஷயம் பெரியவா என்ன சொன்னால், யாரையும் நீ ஃபோர்ஸ் பண்ணாது, அவளா முன் வந்து கொடுக்கணும். ஓகே. ஸோ அப்பா வந்து அனௌன்ஸ் பண்ணோடனே ஃப்ளட்டு ஆஃப் அதுக்கு முன்னாடி அப்பா வந்து முதல்ல பெரியவா சொன்னோடனே தன்னோட கையில் இந்த வைரமோ வச்சு பெரியவா பாதத்தில் வச்சான். முதல்ல என்னோட ஆரம்பிக்கிறேன். ஸோ ஒரு ஃப்ளட். ஸோ ஒரு ஃபார்ட்நைட் ஆனப்பறம் பெரியவா விஸ்வரூபதர்சனம் போன போது, டே மாலிங்க இந்த வைரம் கலெக்ட் ஆன உண்டு எடுத்துனோட கொண்டு வந்தேன் முன்னாடி எண்ணு அப்படி அவ்வளோ இருக்கு. அப்பா எண்ணி ஏதோ ஒரு இது ஃபிகர் சொன்ன போறண்டா, இது கரெக்டாக இருக்கும், இதுக்கு மேலே வேண்டாம் சொல்லிவிடு, யாருக்கும் வேண்டாம், இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணிவிடு, வேண்டிய வைரம் கலெக்ட் ஆகிடுது, இதுக்கு மேலே வேண்டாம், எல்லாருக்கும் நன்றி சொல்லு. அப்புறம் பெரியவா என்ன சொன்னால், மாலிங்க அந்த பாப்பாலால்னு ஜுவல்லர் இருக்காண்டா மெட்ராஸில், அவனுக்கு போய் தீக்ஷதர்லாம் மீட் பண்ணி சொர்ண வெங்கடேஸ்வரி மீனா அளவெல்லாம் எடுத்துன்னு வர சொல்லியிருக்கேன், அவனும் நீயும் கோஆர்டினேட் பண்ணி இந்த ப்ராஜெக்ட் பண்ணணும். இப்போ சொன்னால் சரி, அதுக்கு என்ன பண்ணிடலாம். இப்போது இந்த விஷயம் சொல்லும்போது ரிலேட்டடாக இன்னொரு விஷயம் சொல்லலாம்னு நினச்சேன். ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு பெரியவா இதில் ஒரு பாட்டிமா பெரியவா அனுப்பிச்சு இந்த இது இந்த குஞ்சிதாபாத் வைரம் பதிக்கிறத பற்றி பெரியவா அனுப்பிச்சு ஜோஷி கிட்ட சொல்லி பண்ண வச்சாங்கிற இன்னொரு இது இருக்கு. ஓகே, அனதர். ஓ, அந்த ஜுவல்லர் நேம் கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கு. இல்லை இது வந்து மேபி ஐ தாட் இது வந்து பெரியா இது மாதிரி இன்னொன்று பண்ண சொல்லியிருக்கா அப்படி. ஓகே ஓகே ஓகே. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தேன்னா, ஓகே, அதில் பார்த்தா பெரியவா ரெண்டு இது மாதிரி அந்த ரெண்டு டிவோட்டிக்கு சொல்லியிருக்காங்கிற மாதிரி பாட்டிமா அனுப்பிச்சு நீ இந்த தீக்ஷதரை மீட் பண்ணி அளவு எடுத்துட்டு வா. ஓகே. அப்புறம் ஜோஷி கிட்ட சொல்லி. ஸோ மேபி திஸ் டூ ஆர் ரிலேட்டடாக இல்லை என்னவா இருக்கும்னா, ஏன்னா அவள் ஜோஷி ஃபேமிலியுமே அவளும் டைமண்ட் இதுதான். ஆமாம், மர்ச்சன்ட்ஸ். டைமண்ட் ஜோஷினே பேர் வரும் ஆக்சுவலி. மேபி ஒரு கன்சல்டேஷன் வாங்கியிருப்பாளாக இருக்கும் அவள்கிட்ட. அதை எப்படி பண்ணலாம், என்ன வெயிட்டில் பண்ணலாம், என்னன்னா ஃப்ரம் மை மெமரி நான் நிச்சயமாக சொல்கிறேன், பாப்பாலாம். ஓகே, ஃபைன் ஃபைன், ஓகே. ஸோ இது பெரியவா வந்து டெய்லி பூஜை பண்ணப்பறம் டைம் கிடைக்கும்போது ஸ்கந்தகிரிக்கு வந்து சுந்தர விநாயகர் தான். அப்புறம் யூஸ் டு ஃபைண்ட் அவுட் இப்படி போயிட்டு இருக்கு சுப்பிரமணிய சாமி கோயில் இது அப்படின்னு. ஸோ திஸ் வாஸ் ஆன் கோயிங் ப்ராசஸ். அப்புறம் பெரியவா வந்து அப்போ எல்லாரும் இன்வைட் பண்ணுவாள் ஒவ்வொரு ஏரியாவில். ஸோ பெரியவா போவா, சாயங்காலம் போயிட்டு விஸ்வரூப தரிசனம் கொடுத்துட்டு கிளம்புற வந்துடுவோம். அப்போது ஸ்வராஜ்யா ப்ரெஸ்ஸில் விஸ்வரூப தரிசனம் இருக்காது, இது மாதிரி ஏரியாஸ் போகும்போது ஓவர் நைட் போயிட்டு வந்துடுவான். அவுட்ஸ்கர்ட்ஸ் இல்லை, இங்கே ட்வின் சிட்டிஸ்குள்ளே. ஓகே. எல்லாரும் இன்வைட் பண்ணுவாள் டிவோட்டிஸ். நான் போவா பெரியவா, அக்ரி நான் வரேன். ஆனால் சொல்லுவா ஸ்பெசிஃபிக்காக, நான் விஸ்வரூப தரிசனம் கொடுத்துட்டு 4 மணி 3லேருந்து 4 நான் திரும்பி வந்து பூஜை பண்ணணும், அதனால் வந்துடுவேன். பூஜை தான் பூஜை பண்ண மாட்டேன். ஸோ பூஜையை ஷிஃப்ட் பண்ண மாட்டான்னா எனக்கு ஒரு இது வந்தது. சரி, ஒரு இமீடியட்டாக ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஞாபகம். இந்த கேம்பில் இருந்தபோது எல்எஸ்பி நட்ராஜன் இருந்தார். ஓகே. தேவர் ஹிந்து பேப்பர் ஏஜென்ட்ஸ் இந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேமிலி. எல்எஸ்பி நட்ராஜன் அவர் பெரிய டிவோட்டி. அவர் வந்து நார்த் ஆர்கன், அவர் ஷிகாலாம் வச்சுருப்பார் எங்கள் அப்பா மாதிரி. ஸோ அவருக்கு ஒரு ஆசை, தன் நாட்டில் வந்து ஃபியூ டேஸ் பெரியவா கேம்ப் வைக்கணும். ஓகே ஓகே. இது எக்ஸாக்ட் எப்போன்னு தெரியல, டியூரிங் சாத்திர மாதம் அல்ல. ஸோ அவர் வந்து அப்பா மூலமாக, மாலிங்க நீங்களும் சொல்லுங்கள், நீங்கள் சொன்னால் கேட்பேன், எனக்கு பயமாக இருக்குது சொல்கிறது. ஸோ அப்பா ஒரு நாள் விஸ்வரூபம் அவரும் வந்தார். அப்பா வந்து ஹெசிடேட்டிங், பெரியவாளை எப்படி கேட்கறது, பெரியவா ஒத்து போட மாட்டாளோ டு சேஞ்ச் தி வென்யூ. பெரியவாளை என்னடா மாலிங்க ஏதோ
நீயும் எல்எஸ்பி நடராஜன் இன்னும் கேட்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் இன்னும் ரொம்ப இது பண்ணுறேன். கேட்கலாமா ஆண்டாமா பெரியவாள் யோசிக்கிறேன். என்ன சொல்லி பரவாயில்ல என்ன வரது பெரியவா. அப்போ அந்த மாதிரி எல்எஸ்பி நடராஜன் வந்து வாரத்தில் பெரியவா வந்து ஒரு ஃபியூ டேஸ் கேம்ப்பு பூஜை பண்ணணும்னு சொல்கிறான். அது எனக்கு தெரில சொல்ல முடியுமா. பெரியவா அது மாதிரி ஷிஃப்ட் பண்ணுவாளா சாத்திரமாசம் போது. அவர் ரொம்ப என்ன கேட்க சொன்னார். அவருக்கு கொஞ்சம் இதாக இருக்குது, ஹெசிடேட் பண்ணதுனால. அப்புறம் அவரும் சொல்ல அதுக்கு என்னடா ஒரு நல்ல நாளாக பார்த்து ஒன்லி அவர் வந்து இந்த வீடை காலி பண்ணிடணும். வீடை காலி பண்ணி வாடகைக்கு என்ன வீட்டில் ரொம்ப இடம் கிடையாது. நான் ஃபுல் கேம்ப் ஷிஃப்ட் பண்ண முடியாது. ஒன்லி பூஜை மாத்திரம் வச்சுக்க முடியும். ஸோ இமீடியட்லி அக்ரிட் ஷிஃப்ட் பண்ணிட்டேன். ஒரு நல்ல நாளாக பார்த்தா ஒரு ஃபியூ டேஸ் அங்கே இருந்தால் பெரிய ஒரு வாரமும் மேக்ஸிமம் அது பெரிய பாக்கியம் இருக்கு. இந்த மாதிரி ஒரு அனுகிரகம் பாக்கியம் கிடைக்கிறது அவருக்கும் பூர்வஜன்ம சுக்கிருதம் தான். வாரத்தில் வந்து பெரிய சாத்திர போது பூஜை பண்ணோங்கிறது பெரிய இது. ஸோ இந்த மாதிரி ஆச்சு. அப்புறம் நான் சொன்னேன் இப்போ ஒவ்வொரு ஏரியாவை பெரிய விசிட் பண்ணியிருந்தாங்க. சடனாக எங்கள் ஏரியா ஐஸ்மான் ரெட்பள்ளியில் டிவோட்டிஸ் போய் விசுவல் வரும்போது அது இன்வைட்டட் பெரியவா வந்து ஓவர் நைட் ஸ்டே பண்ணி மாதிரி விஸ்வரூப் வந்து பெரியவா அக்ரிட். பெரியவா அப்போ மேனால தான் வரும். பிறந்தது மேனா. ஸோ பெரியவா என்ன பண்ணால் ஸ்டார்டட் இந்த ஈவினிங் பூஜை ஆனோடனே. அப்பா அன்னைக்கு ஏதோ ஒரு வேலை நிமித்தமாக சிஎம் அப்போ காசு பிரம்மானந்த ரெட்டி வாஸ் மை ஃபாதர்ஸ் கிளையண்ட்டு. ஓகே. ஸோ he has done enormous, he has given enormous support to the MUT way of contribution, rice and other things. நீங்கள் சொன்ன பெரிய சப்போர்ட். அண்ட் திஸ் he did it spontaneously. அப்பா கேட்டு நான் என்ன பண்ண முடியும் காஞ்சி மடத்துக்கு மாலையும் சொல்லு ரைஸ்லாம் வேண்டாம். ஸோ ரைஸ் மில்லர்ஸ்க்கெலாம் சொல்லி காட் இட் டன். ஸோ அப்பா வென்ட் டு see him. he was constructing a house. இப்போது இன்றைக்கி மீட்டிங் இருந்து அதனால் பெரியவா வரும்போது அப்பா இல்லை. ஸோ பெரியவா மேனால் வந்து எங்கள் ஆர்ட் ஸ்ட்ரீட்லேருந்து ஒரு பேரலல் ரோடு வழியாக he was going. ஐ பிலீவ் இது வந்து நட்ராஜன் பெரியவா பூஜை இல்லை. ஈ கேம் வித் உள்ளமாக இருப்பான் நட்ராஜன். ஓகே. ஆல் ஆஃப் யூ நோ பெரியவா இதில் ரொம்ப ப்ராமினெண்ட்டாக இருந்தவா பாலு மாமா. ஆமாம். ஸ்ரீகண்டன், கண்ணன், வேதபுரி. ஆமாம். இவ தான் மெயின். பாலு மாமா as you know. எஸ். அவர் தான் ரொம்ப பெரிய கைங்கரன். கடைசியில் சன்னியாசம் வாங்கிட்டு கயாவில் போய் சமாதி ஆகிட்டார். ஆமாம், அணுக்கத்துண்டர். ஸோ நட்ராஜன் வாஸ் இன் தி பூஜா. ஸோ பெரியவாளோட இஸ் கம் டு அவர் ஏரியா. ஸோ என்னாச்சு he was telling the next day மாதிரி பெரியவா வந்து அந்த சந்தில் போகும்போது மேனா கதவை திறந்து யார் கூட இந்த டெலிகேஷனில் பெரியவா கூப்பிட வந்திருக்காளோ அவளை நட்ராஜா அவளெல்லாம் கேள்றா மாளிகை வீடு இங்கே இங்கே தானே இருக்குது, நம்ம வேறு வழியாக போயிட்டு இருக்கோமான்னு கேளு. சார் நட்ராஜன் கேட்டேன். இல்லை மாலிங்க வீடு வந்து பேரலல் ரோடில் இருக்குது, இப்படி போனால் கிட்டக்க நல்லா பெரிய உடனே கதவை முடிப்போம் முடிட்டு என்ன ஞான திருஷ்டி இல்லை பெரியவாக்கு. ஸோ ஆனால் அது வரைக்கும் உங்கள் அப்பா வீடு எங்கே இருக்குன்னு பெரியவாக்கு தெரியாது. அது வரைக்கும் உங்கள் அப்பா வீடு அது எனக்கு தெரியாது. தெரிஞ்சிருக்கலாம், பெரியவாளுக்கு தெரியாது ஒன்றும் கிடையாது. அது எங்கள் ஏரியாவில் வந்து கேட்குறான். ஓகே. ஸோ என்ன பண்ணுறா பெரியவா நட்ராஜன் இதை டிஸ்கிரைப் பண்ணார். பெரியவா நார்மலாக ப்ராம்ப்டாக 3 மணிக்கு இது நான் தூங்கி போயிடுவேன். நான் அலாம் வச்சுருந்தேன் பெரியவாளோட இருந்தபோது. அப்படியா? நீங்கள் அங்கே பெரியவாளை எழுப்பணும் இல்லை எங்கே இந்த டெட் எண்டில் கேம்ப் எங்காத்து பக்கத்தில். சரி. கேம்ப் நட்ராஜன் டிஸ்கிரைப். ஓகே. நான் தூங்கி போயிடக்கூடாது, பெரியவா என்னை எழுப்பக்கூடாது. நான் எல்லாம் வச்சுருந்தேன் 3 மணிக்கு பெரியவாளை எழுப்புறதுக்கு இல்லை. ஸோ மேனா பக்கத்தில் படுத்துட்டு இருந்தேன் அன்றைக்கி ராத்திரி. விடிகாரத்தால் பெரியவா மேனா கதவை திறந்து கூப்பிடுற சத்தம் கேட்குறது. நட்ராஜன் மேடா இது பெரியவா இன்னும் 3 மணி ஆகிடுத்தா? நான் எல்லாம் அடைக்கலையோ நோன்னுச்சு. நான் டைம் பார்த்தா 2:30 மணி ஆகுது. இல்லை பெரியவா இது மாதிரி 3 மணிக்கு தானே விஸ்வரூப இன்னும் யாரும் வரல தெரியும்டா. நான் நினைத்து கூப்பிட்டேன்னே உனக்கு மகாலிங்க வீடு தெரியுமான்னு.
2:30 மணிக்கு? ஆமாம் தெரியும். என்ன பண்ணுற, உடனே கிளம்பி போய் அவளை தூங்கிட்டு இருப்பா, கதவை தட்டி பெல் அடித்து பெரியவா வந்துட்டு இருக்கான்னு சொல்லிவிடும். நான் பின்னாடியே வரேன். ஸோ நடராஜன் வந்து கதவை தட்டி பெல் அடிச்சு பெரியவா வரான்னு எங்களுக்கெல்லாம் அது ஒரு கனவு மாதிரி. அப்புறம் பார்த்தா அவர் நின்றுட்டுருக்கார் வாசலில். ஸோ அடிச்சு புறம் 2 படுக்கையெல்லாம் இது பண்ணி குளிச்சு 5-10 மினிட்ஸ் பிலீவ் மீ குளிச்சு பூர்ண கும்பெல்லாம் ரெடி பண்ணி அதுக்குள்ளே பெரியவா கேட் கிட்ட இருக்கான் வாசல். ஸோ விஸ்வரூப தரிசனம் வந்து வரவேற்று நேஜா பூஜா ரூமில் ஐஷன் போய் அந்த ஃபோட்டோ தான் அவங்களுக்கு அனுப்பிச்சிருக்கேன். ரைட். இப்படி ஷாஜி உட்காந்து. ஸோ பெரியவா வந்து நாங்கள்லாம் என்ன சொல்கிறது, அந்த அனுபவம் சம்திங் பியாண்ட் மை இமேஜினேஷன். நிச்சயமாக. ஸோ பெரியவா வந்து சிரிச்சேன்டா அப்பாவை கேட்குறேன், என்னடா மாலிங்க நீ வந்து நேற்றுக்கு நான் வந்தபோது நீ இல்லைன்னு கூட, நீ ஏதோ வேலை நிமித்தமாக போயிருக்கான்னு கேள்விப்பட்டேன். ஆனால் பெரியவா எங்கள் பேட்டைக்கு வந்துட்டு எங்கள் ஆற்றுக்கு வராமல் போயிடுவாளான்னு நீ வருத்தப்பட்டிருப்ப இல்லையா? வருவாளா இல்லையான்னு எனக்கு சந்தேகம். ஆமாம், ஒரு 4 மாதமாக இருக்காளா? அப்பா உடனே சமாளிச்சுட்டேன், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பெரியவா எங்களோட பேட்டைக்கு வந்தால் கூட இப்போ வரலான்னு எப்போ பெரியவாளும் புது பெரியவாளும் வருவான்னு எனக்கு ஒரு நம்பிக்கை. இதுக்குள்ளே எங்கள் அத்தை வந்து இன்டரப்டடு. இல்லை டெஃபினட்டாக எனக்கு வருத்தமாக இருந்திருக்கும் பெரியவா வரலன்னு. எனக்கு விஸ்வரூப தரிசனம் அடுத்த நாள் நீங்கள் வந்துட்டேன்னா நான் வந்து உங்களை இன்வைட் பண்ணுறதா இருந்தேன் எங்கள் அத்தை. அதுக்கு வரணும், அதுக்கு முன்னாடியே வந்துட்டா வரணும் பெரியவாடுன்னு. ஆனால் ராஜா அதனால தான் தெரியும் உன்னோட மனசில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுட்டு தான் நான் முன்னாடியே வந்தேன் விஸ்வரூப தரிசனம் உங்களுக்கு கொடுத்துட்டு தான் அப்புறம் அங்கே பெரிய விஷயம். அப்புறம் பெரியவா வந்து பஞ்சாயத்தன பூஜை புட்டியை பார்த்தா, அப்படி திறந்த எல்லா லிங்கத்தையும் பார்த்தா. அப்படியா? என்னடா மாலிங்கம் அது வந்து தலைமுறையாக வர்றது தானே? ஆமாம். அபிஷேகம்லாம் ருத்ரம் சம்பக்கெல்லாம் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவோம் அதுக்கப்புறம் நைவேத்தியெல்லாம் வச்சு சுந்தரகாண்ட பாராயணம். ஓ அப்படியா, சரி. 4 மணி எடுத்தப்போ எங்காத்துக்கு வந்து 1.5 மணி நேரம். ஸோ இந்த மீன்வாயில் என்னாச்சு, ஒரு இன்ட்ரெஸ்டிங் டெவலப்மெண்ட். பெரியவா ரொம்ப நாளாக ஃபோட்டோ எடுக்கணும் எங்கள் அத்தைக்கு ஆசை. இன்னொரு எங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் தான், அவன் வந்து அமைச்சர் ஃபோட்டோகிராஃபர், டிபார்ட்மெண்ட் ஆஃப் அஸ்ட்ரானமியில் இருந்தான். உஸ்மானியா யூனிவர்சிட்டி. என்ன பேர்? அவன் பேர் சுவாமிநாதன். ஓகே. ஸோ பெரியவா அலோவ் பண்ணுறது எல்லாம் எடுக்கக்கூடாது. எங்கள் அத்தை சொல்லியும் கேட்கல, ட்ரை பண்ண அவனை. அப்புறம் எங்கள் அத்தாக்கு பெரிய டிவோட்டின்னு தெரியும், பெரிய இல்லை எடுக்கக்கூடாது. எங்கள் அத்தா என்ன பண்ணால் சமயோஜிதமாக அவனுக்கு ஃபோன் பண்ணி வாஸ் வித்தின் 10-15 மினிட்ஸ். சரி. ஃப்ரம் அவர் ஹவுஸ், அவன் வீடு. மாதிரி பெரியவா வந்திருக்கா, நீ கேமரா எடுத்துன்னு வா, நான் பெரியவாளை கேட்குறாங்க. வந்து எங்கள் அத்தா பக்கத்தில் நின்றுருந்தேன். கப்பாவுக்கு ரொம்ப கடுப்பு மாதிரி பெரியவா சொல்லியும் எங்கள் அத்தை அப்படியே முறைச்சான். பெரியவா வந்து என்னடா மாலிங்க இதுக்கு நான் ராஜத்தை மறைக்கிறேன். அப்புறம் எங்கள் அத்தை கேட்டான், யார் அந்த பையன்? இவன் தானே அந்த பையன், எப்போதும் வருவானே ஃபோட்டோ எடுக்கணும்னு சொல்லுவானே. ஆமாம், ஃபேமிலி ஃப்ரெண்டு தெரியும், பெரியவா எடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவான். எனக்கு ஆற்றுக்கு வந்திருக்கள், நீங்கள் வந்து அனுக்கிரகம் பண்ணால் உங்கள் ஃபோட்டோ கிடைக்கும், இல்லை எடுத்துக்க சொல்லு, அதான் அந்த ஃபோட்டோ. ஸோ இதாச்சு. அப்புறம் பெரியவா என்ன பண்ணா, அடே மாலிங்க டைம் ஆகிடுத்துறா, 1 மணி நேரம் மேலே ஆகிடுத்து, எல்லாரும் தேடின்றப்பா என்ன மேனா கதவை திறந்து பெரியவாளை காணும், திரும்பி ஸ்வராஜ்யா ப்ரெஸ் போயிட்டு வளரணும், நம்ம கிளம்பி போகலாம். அப்பா சொன்ன ஆமாம்மா கரெக்டு, நானும் டைம் பார்க்கல, டைம் போனதே தெரியல. இதுக்குள்ளே பெரியவா கிளம்புறதுக்கு முன்னாடி நடராஜா இந்த பாதுகை கொண்டு பிறந்திருக்க இல்லையாடா, நான் சொன்னேனே மாலிங்கத்தை கொடுக்கணும், கிட்ட கொடுன்னு அப்பா கொடுத்தேன். மாலிங்க வச்சுக்கோடா பாதுகை. இது வந்து ரொம்ப ஒரு இந்த மாதிரி பெரியவா விஸ்வரூப தரிசனம் கொடுத்ததே பெருசு, அதுக்கு மேலே பாதுகை கொடுக்கறதே. அதுவும் பிரம்ம முகூர்த்தத்துலேயே. ஆமாம், அதே அந்த 4:30க்குள்ளேயே இதை பூஜையில் வச்சுக்கூட அப்படின்னு கொடுத்தான். பெரிய விஷயம். அது ஹைதராபாத்தில் வச்சுருக்கேன். ஆமாம். ஸோ அப்புறம் அங்கே போனோம், அதே மாதிரி எல்லோரும் தேடிட்டு இருந்தாங்க பெரியவாளை காணும். அப்புறம் பெரியவா அந்த அஸ் யூஷுவல் ஒரு ஸ்மைல். நீங்கள்லாம் காத்துன்றப்ப தெரியும், கிளம்புற 2:30 மணிக்கு மாலுங்க அதுக்கு போனேன். அங்கே கொஞ்சம் இதாகிடுது தாமசம், அதனால்
உங்களா காத்துட்ருப்பேன் நினச்சேன். அதான் அதாச்சு. அதனோடனே பெரியவா காலம்புரை ஸ்வராஜா பிரஸ் பூனல் இதுக்கு போயிட்டான் பூஜைக்கு. இது போராதுன்னு மத்தியானம் பூஜை ஆனவுடனே பிக்ஷைக்கு முன்னாடி அப்பா மேடை கூப்பிட்டு ஷால்வா போத சொல்லி, அப்புறம் ஒரு அன்னைக்கு பூஜை பண்ண சந்தன மேரு, ஃபர்ஸ்ட் கிளாஸ், அப்புறம் ஒரு ஸ்பட்டிக்கல் லிங்கம் பஞ்சாயத்தான பூஜையில் வச்சுக்குவாங்க. அப்புறம் ஒரு ருத்ராட்ச மாலை, ஒரு நவரத்ன மாலை எல்லாம் கொடுத்து, இதுக்கு மேலே 2 கையும் தூக்கி ஆசீர்வாதம். எல்லாத்துக்கும் மேலே அதுதான். அதான் ரொம்ப எங்கள் அப்பாவுக்கு எல்லாத்துக்கும் மேலே அதுதான். ஒரு பெரிய பாக்கியம் நிஜமா. அப்பாவுக்கு எங்கள் ஃபேமிலிக்கு ஒரு பெரிய அனுகிரகம். ஆமாம் ஆமாம் ஆமாம். அத்தை, உங்கள் அத்தை எஸ்பெஷலாக இல்லை, ரொம்ப உங்கள் அத்தைக்கு ரொம்ப ராஜன் எங்கள் அத்தைக்கிட்ட ரொம்ப ரொம்ப ஆசையாக இருப்பேன். அத்தைக்கு பேர் ராஜலக்ஷ்மி. ஓகே. ஸோ இந்த மாதிரி ஷி வாஸ் ஆல்சோ வெரி ரொம்ப ஃப்ரீயாக இருந்திருப்போம் போல இருக்குல்ல பெரிய. அப்போ எங்கள் அத்தைக்கு என்னென்ன அன்ஃபார்ச்சுனேட்லி ஷி ஹேட் எ ஃபெயில்ட் மேரேஜ். அதனால் more compassion to my father was literally சிஸ்டர் இல்லையா. ஸோ இல்லை பெரியவா கொஞ்சம் அது மாதிரி பீப்புள்கிட்ட ரொம்ப எக்ஸ்ட்ரா கம்பேஷனாக இருப்பார் ரொம்ப. ஏன்னா லைஃப்பில் அவளுக்கு சப்போர்ட். இதான அப்புறம் இந்த பெரியவா விஸ்வரூப கோஸ்டான அப்புறம் திங்க் ஆஃப்டர் எ மந்த் பெரியவாளும் புது பெரியவாளும் ஆற்றுக்கு வந்தேன். இந்த ஃபோட்டோ உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கேன். ஆமாம் 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 ஆமாம். இந்த மாலையெல்லாம் போட்டு. ஆமாம் 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 ஆமாம். புது பெரியவாள்லாம் நீங்கள் வந்து லேட் 30s பார்த்துருப்பீங்கள்ல. ஆமாம். கொஞ்சம் அவரும் கேட்டால் ரொம்ப ஃப்ரீயாக இருப்பேன். குரு பக்தி பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். ஆமாம், டெஃபினட்டாக இந்த பர்டிகுலர் மூமெண்ட்டில் கான்டெக்ஸ்டில் ஐ வுட் டெஃபினெட்லி லைக் டு ஷேர் தி குரு பக்தி ஆஃப் ஏந்திர சரஸ்வதி. புது பெரியவா இப்படி பெரியவாகிட்ட அப்போ கூட வேதெல்லாம் படிப்பான். இப்படி தண்டத்தை வச்சு இப்படி குனிஞ்சு இந்த ஃபோட்டோலாம் நீங்கள் பார்த்துருக்கேன். ஆமாம் ஆமாம். நான் வந்து பர்சனலாக பார்த்துருக்கேன் இந்த குரு பக்தி. எஸ். பல நினச்சிப்பேன், என்ன பெரியவா இன்னும் இல்லை ஈஸ்வரன் தான் என்ன இந்த மாதிரிலாம் செலக்ட் பண்ணுறதுக்கு. ஆமாம், ஒரு சிஷ்யால் நோ டவுட் நத்திங் பட் ஒரு அது இட் இஸ் பியாண்ட் டிஸ்கிரிப்ஷன் எப்படி செலக்ட் பண்ணுறாங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம். ஸோ இவரையும் பாலப்பிரிவாளையும் ஆமாம் இந்த கான்டெஸ்டில் எ லிட்டில் ahead of other things I want to say. எஸ். என்ன இவருக்கு பாலப்பிரியாவுக்கு பரமகுரு. ஆமாம். இவர் எப்படி செலக்ட் பண்ணார்? இவர் வந்து ஆக்சுவலி தெலுங்கானா இந்த என்ன ஊர் மறந்து போயிடுத்த ஊர் இது சொல்கிறேன். போலகத்தில் படித்த போலகம் அப்புறம் ஒவ்வொரு வந்து எனக்கு தண்டலம். தண்டலம் தண்டலம். ஸோ பெரியவா அவரை செலக்ட் பண்ணி அவர் வந்து பெரியவா அப்போ மாவூர் நகரில் இருந்தார். அவரை செலக்ட் பண்ணுவார். இப்போ கர்னல் சுப்பிரமணியம்னு ரிட்டையர்ட் ஆர்மி ஆஃபீஸர், வாஸ் தி மேனேஜர். ஷிகையெல்லாம் வச்சுருப்பார். வெரி ஸ்ட்ரிக்ட், ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு, பெரிய டிசிப்ளினரியன், பெரிய டிவோட்டி. பெரியவா தான் சூஸ் பண்ணார் மேனேஜர். கிருஷ்ணமூர்த்தி காலம்லாம் அதான். ஸோ அவருக்கு ஒரு இது அனுப்பிச்சு மெசேஜ், இந்த மாதிரி சந்நியாசம் வாங்கிக்கிறதுக்கு முன்னாடி மாவுநகருக்கு நீ ஐஷன்வா அவர் எங்கிட்ட சன்னியாசம் வாங்கிக்கணும். நீ என்ன பண்ணுற, மாவுநகருக்கு வரதா இருந்தால் ஹைதராபாத்துக்கு தான் வரணும். நீ என்ன பண்ணுற, மகாலிங்க தாத்துக்கு போயிட்டு அவருக்கு இவரை பரிச்சயம் பண்ணிட்டு பாலப்பிரிவாள் என்ன ப்ரிவிலேஜ் இல்லை இது. அப்புறம் மாவுநகருக்கு வா. ஸோ தட் இஸ் ஹவ் அவர். ஸோ ஹீ கேம் டு யுவர் ஹவுஸ். 13 இயர்ஸ் அப்போ, ஆல் ஆஃப் 13 இயர்ஸ் ஜெகஜோதியாக இருப்பார். அப்படியே பார்த்தாலே நமக்கு புரியும் பெரியவா என்ன மாதிரி இவரை செலக்ட் பண்ணியிருக்காரு. அன்பிலீவபிளாக இருக்கும், டிஸ்கிரிப்ஷனே ரொம்ப அன்பிலீவபிளாக இருக்குது. ஸோ வந்துட்டு அவர் கூட அவர் பெரியவா சொல்லியிருக்கா அவங்களுக்கு பரிச்சயம் பண்ணாங்க மாலிங்கம்னு சொல்லிட்டு அப்புறம் மாவுநகர் போயிருக்கா. அப்புறம் அவர் வந்து இது பண்ணார், பெரியவா கேட்டா மாதிரி மாலிங்கத்துக்கும் பரிச்சயம் பண்ணி அவரை போனேன் ஜஸ்ட் டு மேக் ஷுவர் திஸ் இஸ் ஹேப்பன். ஐயோ,
அன்பிலீவபிள். ஸோ திஸ் வாஸ் ஐ திங்க் இன் 83. ஆமாம் 83. ஆமாம். அப்புறம் 84 எங்காத்துக்கு வந்தேன். இந்த ஃபோட்டோ உங்களுக்கு அனுப்பிச்சு பட்டத்துக்கு அப்புறம் வாங்கினப்போ உங்களுக்கு ஃபோட்டோ ஆமாம் ஆமாம் அப்பா ரிசீவ் பண்ணுறான் எலுமிச்சை பழமான அவர் இந்த 3 வருஷம் எங்களுக்கு பாக்கியம். ஆல் தி ஐ விட் சே பெரியவாளுக்கு அப்புறம் வேந்தர சரஸ்வதி மாலவ எல்லாரும் எங்காத்துக்கு வந்திருக்காங்க. பெரிய விஷயம். பெரிய பாக்கியம். 68 வாஸ் வாட்டர் ஷெட் இயர்னு நினைக்கிறேன். 68 தான் வாட்டர் ஷெட் இயர். அதுக்கப்புறம் 83 மால பெரியவாள். ஆமாம். இன் பிட்வீன் இந்த கோவில் சமாஜம். ஆமாம் 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 ஆமாம். அப்புறம் கோவில்னு சொன்னோடனே ஞாபகம் வந்து எங்கள் அப்பாவுக்கு முன்னாடி கிராம்டன் மாலிங்கம் பேர். அப்புறம் வெங்கடேஸ்வரி மாலிங்கம், வெங்கடேஸ்வரி இன்ஜினியரிங்னு ஒரு இது ஆரம்பித்தார். ஓகே. அப்புறம் மாலிங்கம் அசோசியேட்ஸ். இது அப்பா பேரே மாறி எடுத்ததுக்கப்புறம் இட் வாஸ் நோன் அஸ் கந்தகிரி மாலிங்கம். அப்படி எல்லாரும் யூஸ் டு கால் இன் கந்தகிரி. என்ன இன்வேரியபிளி எவ்ரி டே என்ன சொல்கிறது, ஈவினிங் மழை பெய்யிட்டு அன்னோட ரெயின் ஷைனாக இருக்குது, ஈவினிங் கோயிலில் இருப்பேன். ஓகே. ஆஃப்டர் ஃபெஸ்டிவலில் ஃபுல் டே வேலையெல்லாம் இல் டெலிகேட் அண்ட் இல் டெல் இஸ் கிளைண்ட்ஸ் ஐம் நாட் அவைலபிள் ஃபார் 3 days. ஃபெஸ்டிவல் இருக்கிறதுனால எல்லாம் பிள்ளையார் சதுர்த்தி ஆகட்டும், சுப்பிரமணிய சாமி, அப்புறம் சிவன் இது மகாசிவராத்திரி. ஸோ இப்போ என்னென்ன கோயிலை பற்றி சொல்கிறேன். சுப்பிரமணிய சாமி இதும்போது கும்பாபிஷேகம் போது பெரியவா வந்து அப்பா போய் பெரியவாளை பார்த்தா. அப்போது பெரியவா சொன்னால் இந்த மாதிரி சொர்ண வெங்கடேஷ தீட்சிதர் கும்பாபிஷேகம் அவரை வச்சு அவர் வந்தார். சொர்ண வெங்கடேஷ தீட்சிதர் ஓகே வந்து கும்பாபிஷேகம் பண்ணார். அது செகண்டு. அதுக்கப்புறம் இது ஏகாம்பரேஸ்வரர் காமாட்சி இந்த கோவில். ஓகே. அதுக்கப்புறம் வரதராஜர் ஸ்ரீதேவி பூதேவி இதெல்லாம் பெரியவா சொல்லிடும். அதுக்கு வந்து காஞ்சிபுரமே இருக்கு. சுபஸ்ரீ தான் அந்த பிஆர்ஓ ரயில்வேஸ் ஹி டொனேட்டட் தி விக்ரம். ஓகே ஓகே. வரதராஜ சுவாமி ஸ்ரீதேவி பூதேவி. அப்புறம் நவகிரகம். அப்புறம் இன்னொரு டெவலப்மெண்ட் இதுதான் ரொம்ப பெரியது. என்னென்ன இக்ரிசாட் இன்டர்நேஷனல் கிராப் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் ஃபார் செமி ஆரிட் ட்ராபிக்ஸ்னு ஒரு அமெரிக்கன் ரிசர்ச் ஃபார்ம். தே எஸ்டாப்ளிஷ்ட் I would say a project in Hyderabad. Okay. The government is support. So அதில் வந்து ஜம்புநாதன் ஒரு ரிசர்ச் சயின்டிஸ்ட் ஃப்ரம் யூஎஸ் ஆன் டெப்டேஷன் he came here. அவளெல்லாம் பெரியவாளோட பெரிய டிவோட்டிஸ். ஆனந்தா பிக்சர்ஸ் லக்ஷ்மணியர்னு அவரோட மாப்பிள்ளை. ஓகே. ஸோ அவருக்கு என்னென்ன மகிஷாசுர மர்தினியோட ஒரு இது பிரதிஷ்டா பண்ணணும். இது ஒரு கோயில். பெரியவாளை போய் கேட்டிருக்கேன். அவர் ஒரு ஒய்ஃபு பெரிய பர்டிகுலர்லி ஹைதராபாடில் பண்ணோம். நான் ஹைதராபாடில் இருக்கார். அப்படி பிரதிஷ்டை ஏதோ ஒரு கோவிலில் பெரியவா சொல்லியிருக்கா மகிஷாசுர மர்தினியெல்லாம் பிரதிஷ்டை பண்ணக்கூடாது, ரொம்ப உக்ரகம், குருக்களை ஏதாவது தப்பு பண்ண அடிச்சிடும். அதனால் மகிஷாசுர மர்தனத்துக்கு அப்புறம் ஜெயதுர்கன் ஷூலாம் மேல் நோக்கி இருக்கும். ஜெயதுர்கை அதுதான் பண்ணோம்னா தே அக்ரி. பெரியவா சொன்னால் ஸ்கந்தகிரியில் நான் மாலிங்கத்தோட பேசுகிறேன், அங்கே கட்டுவோம். அது இதுக்கு கர்ப்பகிரகம் கோவில். ஸோ பெரியவா அப்பா அடுத்த போகிறபோது பெரியவா சொல்லியிருக்கான், டே இது மாதிரி ஜம்புநாதன் வந்திருக்கார் அவர். ஆமாம், அப்பா அவர் என்னை கான்டாக்ட் பண்ணார் பெரியவா சொல்லி. ஸோ கட்ட ஆரம்பிச்சிடுறோம். அது பெரியவா தான் இருக்குது. கணபதி சபதி கிட்ட பெரியவா நான் கொண்டுறேன், நீங்கள் என்ன மாதிரி எவ்வளோ ஹைட்டு வேணும் எல்லாம் விக்ரம் என்ன ஹைட்டு. பெரியவா வந்து காஞ்சிபுரத்தில் ஒரு கணபதி சபதி இருக்கார். அவர்கிட்ட சொல்லி இந்த விக்ரம் பண்ண சொன்னார். ஓகே ஓகே. பண்ண சொல்லி கம்ப்ளீட் ஆனோடனே அதை ஜலத்தில் வச்சு பூஜை பண்ணி 1 or 2 months பெரியவா அவரே பர்சனலாக அப்புறம் அனுப்பிச்சார். அப்புறம் இட் வாஸ் இன்ஸ்டால் ஜெயதுர்கை சூலம் மேல் நோக்கி பெரியவா சொன்ன மாதிரி. அது ரொம்ப பெரிய அட்ராக்ஷன். என்ன அசியனோ துர்கா சிவன் காமாட்சி இதெல்லாம் அந்தராஸ்க்கு ரொம்ப இது. ஆமாம் கரெக்ட் கரெக்ட். ஆமாம் காமாட்சி ரொம்ப தெலுங்காரனுக்கு ரொம்ப. ஸோ இந்த ஜெயதுர்கா இது ஆயிடுத்து. இதுக்கப்புறம் அப்பா பிரசாதம்லாம் எடுத்துன்னு போய் இந்த ஜம்புநாதன் ஒய்ஃபு எல்லோரும் போய் குருக்கள் சொல்லி அப்பாட்ட அப்பா ஃபோட்டோஸ்லாம் காமிச்சு அடா ரொம்ப பிரமாதமாக நடந்ததா. சரி இப்போது என்ன பண்ணுற, இன்னொரு விஷயம் சொல்லணும்டா.
ஜெயதுர்க இது விக்கிரகம் பிரதிஷ்டா எடுத்து வருஷம் சண்டி ஹோமம் பண்ணோம். அப்போது சண்டி ஹோமம் பண்ணால் அந்த விக்கிரகத்துக்கு இன்னும் என்ன சொல்கிறது சக்தி ஜாஸ்தியாகும். ஓகே. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன், இந்த வருஷத்துலேருந்து சண்டி ஹோமம் ஆரம்பிச்சிடும், ஆரம்பித்து ரெகுலராக பண்ணணும். இப்போ சரின்னு சண்டி ஹோமம் பண்ணி இது சண்டி ஹோமம் ஆரம்பித்து ஃபியூ இயர்ஸ்க்கு அப்புறம் பெரியவாளோட செகண்ட் விசிட் டு ஹைதராபாத் ஸ்வராஜ்யா பிரஸ். வாட் இயர் இட் வாஸ்? இது 68. அப்புறம் எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை, மேபி லேட் 70s தான் இல்லையா? ஓகே. ஸோ பெரியவா கேம்ப்பு அந்த திருப்பி ஸ்வராஜ்யா பிரஸ் தானே? ஆமாம், ஸ்வராஜ்யா பிரஸ். ஓகே. அது ஐ திங்க் சாத்துர்மாசம் இல்லைன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இட் வாஸ் நாட் சாத்துர்மாசம், நார்மல் பீரியட். நார்மல் வந்து அப்போ தான் இந்த சண்டி ஹோமம் பண்ணுற டைம் கரெக்டாக அப்போ வந்திருக்கா பெரியவா. சரி, பெரியவாக்கு தான் தெரியுமே. ஸோ பெரியவா வந்து என்ன பண்ணுவா, நாங்கள் டெய்லி தரிசனத்துக்கு போவோம் காலம்புற. அப்போது சுரூப தரிசனம் போனால் மகாலிங்கம் இந்த சண்டி ஹோமம் நடக்கிறது இல்லைடா, சாயங்காலம் தான் நான் முடியும், மத்தியானம் சாயங்காலம் பூர்ணம் ஆற்றும் போது நீ வா, அவன் கூட நான் வரேன் டெய்லி வந்து பூர்ணம் ஆற்றும் போது இது பண்ணி ஸோ எல்லாம் தேவாரெல்லாம் அப்புறம் போவோம். எவ்வளோ பிளெஸ்ஸிங் இல்லை அந்த இடத்துக்கு, ரொம்ப பிளெஸ்ஸிங் அந்த இடத்துக்கு. ஸோ ஐ ஹவ் நோ இது இன் சேயிங் தட் பெரியவாஸ் வைப்ரேஷன்ஸ் ஆர் தேர் இன் ஸ்கந்த. நோ டவுட். அது நான் சொல்லலை, எல்லாரும் சொல்லியிருக்காங்க. ஆமாம், நோ டவுட். ஸோ இன்னொரு விஷயம் ஞாபகம் வந்து இந்த சுபஸ்ரீயோட பிரதர் ஸ்ரீனிவாசன் ஐஜி ஆஃப் போலீஸ் இங்கே ஹைதராபாத். அவளை பெரிய அவளை கூட ஒரு இது இருக்குது, அவள் ஒய்ஃப் கூட டிஐஜி ஸ்ரீனிவாசன். அவள் தானே அது? ஓகே. அவள் அந்த டிஐஜி ஸ்ரீனிவாசன் பெரிய டிவோட்டி. அவன் படத்துக்கு அவர் புக்கெல்லாம் எழுதியிருக்காரு யோகத்தை பற்றி. அவர் ரொம்ப பெரிய டிவோட்டி. ஸோ இஸ் வைஃப் ஐ திங்க் அஸ் அவன் அந்த சுபஸ்ரீ ஃபேமிலி தான் அந்த டிஐஜி. சுபஸ்ரீயோட பிரதர் இல்லை. ரைட். ஓகே. ஒய்ஃபோட பிரதர். ரைட். ஸோ அவருக்கு ஒரு ப்ரொபேஷனர் சேர்ந்தார் ஐபிஎஸ் ரோடம் பிரபாகர் ராவ். ஸோ அவர் ஷேர்ட் இஸ் எக்ஸ்பீரியன்ஸஸ் வித் மீ ஒன்ஸ். சொல்லுங்க. ஸோ இவர் வந்து அப்போல்லாம் அவருக்கு பெரிய ஸ்பிரிச்சுவாலிட்டிலாம் ஒன்றும் கிடையாது. ரோடம் பிரபாகர் ராவ் டென்னிஸ் விளையாடுறது, இது ஐபிஎஸ் மேலே ஃபோக்கஸ்ஸு. அவருக்கு டிஐஜி சீனிவாசன் தான் அவருக்கு குரு. அவருக்கு தான் ஜாயின். சரி. ஸோ ஒரு நாள் ஈவினிங் ரோடம் பிரபாகர் ராவ் கூப்பிட்டு சீனிவாசன் டிஐஜி மாதிரி பெரியவா வந்திருக்காங்க, காஞ்சி பெரியவாளை பற்றி சொல்லி என்ன பண்ணுற, நாளைக்கு காலம்புற 3 மணிக்கு நம்ம போகிறோம் பெரியவாளை பார்க்குறதுக்கு. விஸ்வரூபர்சன் வேஷ்டியெல்லாம் கட்டிட்டு மேலே வேறு பாழி இதில் முகவஸ்திரம் கட்டிட்டு வரணும். ஸோ அவர்கிட்ட டிஸ்கிரைப் பண்ண மாதிரி பாஸ் சொல்லியாச்சு, நல்லா போயே ஆகணும் அப்படின்னு அவர் கூட போனேன். அவர் பெரியவாளுக்கு என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணார். மாதிரி ஐபிஎஸ் புது ஆஃபீஸர், பெரியவாள் ப்ளஸ் பண்ணணும். பெரியவா அப்படியே பார்த்துறேன். அது என்ன இன்னும் தெரில சீனிவாசன், பார்த்த உடனே ஐ பிகேம், நான் அடிமை ஆகிட்டேன் பெரியவாளுக்கு. அப்புறம் பெரியவா என்னோட ஃபேமிலி ஹிஸ்ட்ரிலாம் கேட்டான். certain things which I didn't know he described. He belongs to Anantapur. Okay. So பெரியவா எப்படி கனெக்ட் பண்ணுறாங்கிறதுக்கு இது இஸ் another example. Or connect or convert people. அவர் அதுக்கு முன்னாடி எனக்கு ஸ்பிரிச்சுவாலிட்டிலாம் ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லுவேன். தேங்க்ஸ் டு மை பாஸ் ஐ காட் கனெக்டட் டு பெரியவா. சூப்பர். ஸோ இட் இஸ் எ ரன்னிங் இது ஃபார் மீ. அப்படி உங்களுக்கு பெரியவா கனவுல வந்திருக்கா? உங்களுக்கு பெரியவா கனவுல வந்திருக்கா? பெரியவா கனவுல எடுத்து பார்க்கணும், நினைவுல பார்த்தேன் டே இன் டே அவுட். அதுக்கு மேலே ஐ டோன்ட் திங்க் வி ஷுட் விஷ் ஃபார் எனிதிங் மோர். பெரியவா இஸ் இன் மை ஹார்ட்.24/7 ஐ திங்க் அபவுட் ஹிம். ஸோ அப்புறம் என்னாச்சு, இந்த கோவில் எல்லாம் வந்துடுத்து ஜெயதுர்கா. அதுக்கப்புறம் என்னாச்சு, என்டோமெண்ட்ஸில் புருஷோத்தம் நாயுடுன்னு இருந்தார் கமிஷன். அவர் ஹஸ் பீன் a great help for the temple.
பெரியவாளோட பெரிய டிவோட்டி. ம். ஸோ வி ஹாவ் டு டெஃபினெட்லி டாக் அபவுட் இஸ் கான்ட்ரிபியூஷன் டு தி டெம்பிள். ரெகுலராக வருவார். நோ டவுட். கவர்மெண்ட் சைட்லேருந்து நிறையா பண்ணியிருக்காரு, என்டோமெண்ட் சைட்லேருந்து. ம். ஸோ என்னாச்சு, அவர் ரிட்டையர் ஆகிட்டார். அதுக்கப்புறம் இந்த கோவிலுக்கு ரெகுலராக இந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர் செக்ரட்டரி சில பேர் வருவார். சீஃப் செக்ரட்டரி எஸ்ஆர் ராமமூர்த்தி இருந்தார். அப்புறம் சங்கர குருசாமி, எஸ்வி கிரி, அப்புறம் எஸ்வி சுப்பிரமணியம் இவெல்லாம் வருவாருங்க. வெரி அட்டாச்டு டெம்பிள். ஸ்டேட் கேடரா இல்லை சென்ட்ரல் கேடரா? சென்ட்ரல் டெப்யூட்டேஷன். ஓகே. ஒரு தடவை எஸ்ஆர் ராமமூர்த்தி கோவிலுக்கு வந்தபோது அப்பாட்ட சொன்னாராம், மாலிங்கம் ஒரு பெரிய டெவலப்மெண்ட் இருக்குது, என்டோமெண்ட் டிபார்ட்மெண்ட் இஸ் ஐயிங் யுவர் டெம்பிள் டு டேக் ஓவர். ஓ, இந்தியெல்லாம் இருக்கிறதுனால அதனால் ஒரு கேபினெட் மீட்டிங் இருக்குது ஷார்ட்லி இத்தனை மந்த், தேர் கோயிங் டு டிசைட். அதனால் ஐ ஆம் டெல்லிங் யூ இஸ் ஸ்டேட் கவர்மெண்ட் கீழே வந்தால் டெஃபினட்டாக கோவில் இதாகிடும், நாசமாகிடும். அதனால் நீ என்ன பண்ணுற, இந்த மாதிரி என்ன பண்ணுறதுன்னு அப்பா சொன்னான். இல்லை நீங்கள் சொன்னது எனக்கு ரொம்ப இது பிளெஸிங். நான் வந்து மகாபெரிவாளை பார்த்து ஐ ஹேண்ட் இட் ஓவர் டு காஞ்சிமட். ஓகே. ஸோ அப்பா போய் அப்போ வரைக்கும் இது ப்ரைவேட்டாக தான் ஓடிட்டு. ஆமாம், இட் வாஸ் எ கமிட்டி. ஓகே ஓகே. அப்பா செக்ரட்டரி, தேர்ஸ் எ கமிட்டி, பிரசிடென்ட்டு, ட்ரெஷரர். அப்பா மகாபெரிவாளை போய் பார்த்து சொல்லி drafted all the document and handed it over to the Mutt. They became the hereditary trustee. Mutt அது தவிர அக்கழ ஆதிசங்கர பகவத் பாதரோட பாதகர், அது ஐ ஃபர்காட் டு மென்ஷன், அதுவும் வந்து செமெண்டன்ஸ் அந்த கோவில், அதுக்கு சுபஸ்ரீ தான் இருக்கு. ஓகே. ஐ வுட் சே ஹி வாஸ் தி மெயின் பர்சன் பிஹைண்ட் தட் ப்ராஜெக்ட். ஓகே. அப்புறம் ஒரு வெங்கடாஜலபதி கோவில், அதுவும் பெரிய இது பண்ண இருக்கு. அது என்ன எக்ஸ்டென்ட் எவ்வளோ, லேண்டோட எக்ஸ்டென்ட் எவ்வளோ வந்து 2 acres இருக்குமா? இருக்கும் நினைக்கிறேன். அது வந்து முதல்ல சின்னதாக இருந்தது, இல்லைக்கு போக போக இட் எக்ஸ்பேண்டட். ஓகே. பட் தி லேண்ட், ஹோல் லேண்ட் வாஸ் பர்ச்சேஸ்ட். ஆமாம், ஸ்டார்ட் இட்செல்ஃப் இல்லையா? ஓகே. கொஞ்சம் அடிஷ்னல் லேண்ட் இருந்தது, ஃப்ளோர் ரிஃப்யூஸ் டு பார்ட் வித் இப்போ என்னாச்சுன்னு தெரியல. ஆனால் இருக்கிற இதுக்குள்ளேயே இட் எக்ஸ்பேண்டட். உங்களுக்கு தெரியுமா, பாலப்பிரி வந்து மகா கும்பாபிஷேகம்லாம் 22ல். ஆமாம். அன்ஃபார்ச்சுனேட்லி ஐ குட் நாட் கிவ் தட் மை பிகாஸ் ஆஃப் மை மதர்ஸ் டிமைஸ். ஓகே ஓகே. ஸோ அப்போ தான் பெருசாக இருந்தது. அந்த லேண்டு கொடுத்த ஃபேமிலி இன்னும் கனெக்டடாக இருக்காங்க மடத்தோட? ஐ டோன்ட் திங்க் அவர் ஃபேமிலியில். ஓகே. அவரோட இவாள்லாம் அது அவருக்கு அன்னேலா பல்ராம் காலம் அப்புறம் அவள்லாம் வர மாதிரி தெரில எனக்கு. ஓகே. ஐ டோன்ட் திங்க். ஓகே ஓகே. ஸோ திஸ் இஸ் ஹவு தி டெம்பிள் வாஸ் ஹேண்டட் ஓவர் டு. அப்புறம் இது வேத பவன் பற்றி சொல்லுவோம், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். எக்ஸாக்ட்லி. ஸோ வாஸ் அபவுட் டு கம் டு தட். பெரியவார் மாதிரி ஒரு தடவை அப்பா காஞ்சிபுரத்துக்கு விசிட்டுக்கு போயிருக்கா. சடனாக பெரியவா வந்து, மாலிங்கம் ரொம்ப நாளாக வச்சுருக்கேன்டா, அந்த 68ல் வந்தபோது இந்த மனோகர் வேத பாடசாலை நடத்துகிற டோங்கே சாஸ்திரிகள் மாதிரி உனக்கு தெரியும் இல்லையா, சங்கர மடமும் வேத பாடசாலை நடத்துகிறாள் நடத்துகிறேன். ஆமாம். அது இப்போ ஹைதராபாத்தில் இந்த மாதிரி பண்ணணும், என்ன பண்ணணும் பிரியா சொல்லுங்க. முதல்ல நீ என்ன பண்ணுறன்னா, அதுக்கு முன்னாடி ஆக்சுவலாக கனெக்டிங் லிங்க் இஸ், அதுக்கு 1 or 2 years முன்னாடியே பெரியவா வந்து அப்பா போய் பார்த்தபோது மடப்பள்ளியில் ரங்கநாதன் இருந்தார், பெரிய டிவோட்டி அம்மா பெரியவா. அப்போ பெரியவா என்ன பண்ணியிருக்கா, அப்பா பேசிகிட்டு இருக்கும்போது நீ ஒரு இது பண்ணோண்டா எனக்கு கைங்கரியம். என்ன கைங்கரியங்கிற பெரியவா சொன்னால் என்ன வேணாம், இன்னும் இல்லை அந்த சங்கரா பகவத் பாதா இது இருக்கு இல்லையா கீழே, அங்கே தற்சயமே நான் கேள்விப்பட்டேன், யாரோ டெம்பரரியாக தான் பண்ணுறான்னு. ரங்கநாதர் ரொம்ப படித்தவர், வேதம்லாம் பெரிய கைங்கரியம் மடத்துக்கு, ரொம்ப பெரிய பக்தி ஆதிசங்கர்லாம் நான்லாம். ஸோ அவருக்கு ஒரு பர்மனண்ட் உத்தியோகம் கொடுக்கணும், அதனால் சுபஸ்ரீட்ட சொல்லி அவரை வச்சுக்கிட்டு ஆயிடுத்து. அப்பா சொன்னால் சுபஸ்ரீ சரின்னு ரொம்ப ஸ்ரத்தையாக பூஜைலாம் பண்ணுவார். ஸோ அப்புறம் சப்சிக்வெண்ட்டாக ஆஃப்டர் இயர் ஆர் 2 இந்த வேத பவன் இது டிஸ்கஸ் பண்ணும்போது பெரியவா இந்த என்ன பண்ணுற, இந்த வேத பவன் வந்து நீ ஜாகையெல்லாம் பார்த்து கொடுத்து ஒரு ட்ரஸ்ட் ஃபார்ம் பண்ணி எனக்கு தெரியும்
நீ அதுக்கு வேண்டிய உதவியெல்லாம் பண்ணுவேன், மானிட்டரி இதெல்லாம். என்ன பண்ணுறேன், இந்த ரங்கநாதரை வந்து அதுக்கு போட்டுரு வேத பாடசாலைக்கு அந்த ட்ரஸ்டீஸாக. அப்புறம் ஒரு புள்ள வெங்கட்ராம கண்ணப்படி வாஸ் குவைட் இது ஆல்மோஸ்ட். ஸோ நீ வந்து இந்த மாதிரி இந்த கைங்கரியம் பண்ணணும் அப்போ சரின்ட்டு. ஸோ சுபாஷிட்ட சொல்லி மாதிரி பெரியவா வந்து மடத்தில் இந்த வேறு ஆளாக அனுப்புகிறேன் இருக்காருங்கண்ணே, அதுக்கு மேலே வேத பாடசாலை ஆரம்பிச்சு சரின்ட்டு. அப்போ தான் அந்த நெரேடே மட்டுங்கிற இடம், இப்போ நெரேடே மட்டுன்னு ஒரு இடம் இருக்குது. ஓகே. அந்த இடம் அப்பாவும் சில பேர் சேர்ந்து தே காட் தட் ஸ்மால் ஏரியா லேண்ட். ஓகே. தட் இஸ் வேர் வேதபவன் ஸ்டார்டட். ஓகே. ரங்கநாதர் அப்புள்ள வெங்கட்ராம கண்ணப்படி. ஸோ அதுக்கு ட்ரஸ்டிக்கு சேர்பர்சன் வந்து சங்கர குருசாமி ஐஏஎஸ் ஆஃபீஸர். ஓ ஓகே. சூசன் பை மை ஃபாதர். ஓ அப்படியா? ரொம்ப பெரிய ஏபிள் அட்மினிஸ்ட்ரேட்டர். ரொம்ப பக்தி பெரியவாங்க, ரொம்ப சாஃப்ட் ஸ்போக்கன் பர்சன் அவர். அண்ட் ஃபியூ அதர் ட்ரஸ்ட் எங்கள் அப்பா இருந்தார், அப்புறம் விட்டார். ஸோ இது ரொம்ப ரொம்ப அமோகமாக நடந்தது. அதுக்கு மெயின் கான்ட்ரிபியூஷன் வெங்கட்ராம கண்ணப்படி. ஆமாம் ஆமாம். அவர் மாதிரி சினானிம் டு வேதபவன் இல்லை, தி வே யூஸ் டு கலெக்ட் மணி, டோனர்ஸ்லாம் பிடிக்கிறது, அந்த ஆர்ட் சதஸ்லாம். அண்ட் அஸ் யூ நோ வேதம் ரொம்ப படித்தவர். ஆமாம். அண்டு இன்னொன்று என்ன இருக்கட்டும், நல்ல குணம் என்னென்ன எல்லாரோடையும் ஒத்து போகிறேன், அதுதான் முக்கியம். வேதபான் நடத்துறதுக்கு ரொம்ப இது. ஆமாம் ஆமாம். யூ ஹாவ் டு கெட் அலாங் வித் எவ்ரிவன். ஐக்கிய மத்தியம் தான். அண்ட் யூ ஹாவ் டு சூஸ் தி ரைட் பீப்புள் ஃபார் எல்லா வேதத்துக்கும். எல்லா வேதமும் இருக்காங்க. ஆமாம் 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 ஆமாம். ஓ 4 வேதமும் சொல்லி கொடுக்குறாடா. ஓ ஃபேண்டாஸ்டிக். எல்லாத்துக்கும் வச்சுருக்காரு. அது தவிர இன்னொன்று என்னென்னா தவசம் பண்ணுறதுக்கு, அப்புறம் ரைட் பாக்கி அப்புறம் காரியத்துக்கும் வச்சு எல்லாம் எவ்ரி திங் இஸ் காட் ப்ரொவிஷன். அப்புறம் குரு பிரசாத்னு ஒருத்தர் வீடு வச்சுருக்கார். வாட்டிலேயே ஒரு இடம் இருக்குது நம்ம பித்திருக்காரியம் பண்ணுறதுக்கு. அங்கே எல்லா ஃபெசிலிட்டிஸ், குக்கு, அப்புறம் சிம்னி எல்லாம் வச்சு ஹோமம் பண்ணுறது, அங்கே போய் பண்ணலாம். இந்த மாதிரி he has created the infrastructure for everything. வெங்கட்ராம கண்ணப்படிகள் தான் சும்மா சொல்லக்கூடாது. he was a phenomenal person. ஆமாம். ரீசன்ட்லி பாஸ்ட் அவே இல்லையா? ஒரு few years ஆச்சு. ஆமாம். 3 years. பெரிய டிவோட்டி ஆஃப் மாபெரியோ. ஆமாம். லைக் his father. ஆமாம். that continues. his son is there. ஆமாம். இப்போ கேம்ப்ல வந்து இது லெகசி பெரியவா. அந்த வேதபவனில் இருக்க எல்லாருமே காஞ்சி மடத்துக்கு ரொம்ப இது. ஆமாம். அணுக்க தொண்டர்களே சொல்லலாம். ஆமாம். ஸோ பெரிய ஆரம்பித்த இடம் இல்லையா, சும்மாவா? அப்போ என்னாச்சு, இந்த வேதபவன் அப்படியே நடந்துட்டுருக்கு. ஸோ இப்போ வந்து ஒன் ஆஃப் தி மேனேஜிங் ட்ரஸ்டீஸ் சங்கர் பாலான்னு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட். ஸோ அவர் என்னன்னா இஸ் எ கமிட்டட் பேச்சுலர். ஓகே. ரொம்ப ஸ்பிரிச்சுவலி எலிவேட்டட் பர்சன். அதர் தன் கனோஜரா கர்நாடிக் மியூசிக். ஃபஸ்ட்டு மாப்பெரிவாளோட ரொம்ப பெரிய டிவோட்டி. ஆனால் அவரே என்கிட்ட சொன்னார், மாப்பெரிவாள் நேருக்கு நேரம் தரிசனம் பண்ணதே கிடையாது, ஆனால் நம்ம டிவோட்டி. அண்ட் டெய்லி வீட்டில் பூஜை பண்ணுவார். இஸ் எ கன்சல்டன்ட் டு ஐடிசி அண்ட் எ ஃபியூ அதர் கம்பெனிஸ், சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட். ஓகே. டெய்லி ஆற்றல காலம்பரை சாயங்காலம் 2 வேளை பூஜை. அவர் தான் ட்ரஸ்டி அதுக்கு, இதுக்கு வேதபவனுக்கும் ட்ரஸ்டி, ஸ்கந்தகிரிக்கும் ட்ரஸ்டி. ஓகே. ஸோ ரொம்ப ஃபினாமினல் பர்சன். நிறையா இந்த ஜெயதுர்க இதுக்கு வெள்ளி கவச்சத்துக்கு டொனேட்டட் அபவுட் 8 lakhs. வெரி பிக் டொனேஷன். எல்லா பணம், தன்னோட பணம்லாம் சேரிட்டிக்கு தான். பிகாஸ் அன்கனெக்டட். இன்னொரு விஷயம் சொல்லணும் அவரை பற்றி, சங்கர் பாலா பற்றி. தன்னோட டிரைவர் வந்து ஒரு அடாப்டட் சன் மாதிரி பார்த்துக்கிறார். அப்படியா? அவனுக்கு திருச்சானூரில் 50 லட்சம் கொடுத்து ஒரு வீடு கட்டி கொடுத்துருக்காரு. அவனும் அது மாதிரி இஸ் ஸோ டிவோட்டட் டு இஸ். இல்லைன்னா பண்ண மாட்டானே. ஸோ டெஃபினட்டாக அவரை பற்றி சொல்லணும்னு நினச்சேன். சங்கரபாலா, நீங்கள் வந்து தப்பாக நினச்சக்கூடாது. நீங்கள் சொல்ல வேண்டாம் சொல்லுவேன், பட் கேம் ஆன் மை மைண்ட் ஐ செட். ஸோ ப்ளீஸ் எக்ஸ்கியூஸ் மீ. ஸோ வேறு ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? வேறு
இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பெரியவா வந்து 4 மாதத்துக்கு அப்புறம் கிளம்பி போகிறதுக்கு முன்னாடி அப்பாட்ட அந்த இந்த இது வந்து குஞ்சித பாதம் ப்ராஜெக்டை பற்றி நான் ரைட் டைமில் சொல்கிறேன், நீயும் பாப்பாலாம் வரணும். போய் அந்த இதில் சிதம்பரத்தில் போய் வைக்கிறதுக்கு. ஸோ ஆஃப்டர் ஃபியூ மந்த்ஸ் ஹி ரீச்ட் நெல்லூர். ஐபிஎல் பெரியவா நெல்லூர். ஓகே. டுக் எ ஃபியூ மந்த்ஸ். ஒவ்வொரு நம்ம நடுவில் தெரியும், அவ்வளோ மாதம் ஆயிடும், எக்ஸாக்டாக தெரில. அப்புறம் நெல்லூர் மடத்துலேருந்து அப்பாவுக்கு ஒரு மெசேஜ் வந்தது. அப்பா சொன்னான், பெரியவா உடனே பார்க்கணுங்க. சரி. இந்த குஞ்சிதா பார்த்த விஷயத்தில் அப்பா உடனே டிரைவர் ஆக்ஷன் காரில் போனேன். பிகாஸ் ஏட் ரஷ். ஸோ அப்பா திரும்பி வந்தப்பறம் சொன்னான் அனுபவம். நான் ராத்திரி ஒரு மிட் நைட் 12 o'clock ஐ ரீச்ட். பாப்பாலாம் ஆல்மோஸ்ட் சேம் டைம் ரீச்ட். பெரியவா இருந்த இடம் ஜாகையில். ஸோ நாங்கள் ஒரு பெரியவா இதுக்கு போயிட்டாங்க. அன்றைக்கி என்ன சொல்கிறது, பூஜையெல்லாம் ஆகி பெரியவா ரிலாக்ஸிங். நாங்கள் ஹாலில் படுத்தோம்னா ஒரு ஃப்ளைட் ஆஃப் ஸ்டேர்ஸ் மேலே பெரியவா ஹவுஸ். ஓகே. க்ளோஸ் டோர். ஸோ நாங்கள் ஒரு ஜாம காலம்புற தூங்கிடுறோம், பெரியவாளை காலம்புற தரிசனம் பண்ணிக்கலாம். இப்போ அப்பா சொன்னான், இது ரொம்ப பெரியது அனுங்கிறோம். விடிகாலத்தால் ஒரு அப்பா சொன்னால் ஒரு 3 மணி இருக்கும். விஸ்வரூப தரிசன அனுபவமாக இருக்கும். சடனாக யோக பெரியவா ரூமில் ஏதோ பேச்சு சத்தம் கேட்டுது, பிஹைண்ட் க்ளோஸ் டோர்ஸ். ஸோ இந்த ஃப்ளைட் ஆஃப் ஸ்டேர்ஸ் ஏறி டோர் பக்கத்தில் நின்றுருந்தேன். பெரிய வந்து சன்ஸ்கிருதத்தில் பேசுகிறேன் ஒரு லேடியோட. சரி. கான்வர்சேஷன் கோஸ் ஆன். ஐ வாஸ் ஏபிள் டு மேக் அவுட் யூ ஆர் டாக்கிங் டு அம்பாள் ஃப்ரம் தி கான்வர்சேஷன். ஐ வாஸ் ஏபிள் டு ரிலேட். என்ன சப்ஜெக்ட் அந்த மாதிரி இருந்திருக்குமே. உடனே பாப்பால் எழுப்பி இது மாதிரி கேளு, இது ரொம்ப பெரிய பாக்கியம். பாப்பாளுக்கு அப்பா எக்ஸ்பிளைன் பண்ணேன் சம்ஸ்கிருதத்தில் மாதிரி. இந்த பேரும் ஸ்டாண்டிங். அப்பா வந்து ஒரு மாதிரி இதில் போயிட்டான், ட்ரான்ஸ். ட்ரான்ஸ். பெரியவா டோரை திறந்து அவனும் பாப்பாலாம் வாஸ் இன் ட்ரான்ஸ். அப்பா சொன்னான், பெரியவா டோர் திறந்து வர 2 பேரும் கூப்பிடுறான். ஃபார் மினிட் ஆர் 2 அவளுக்கு தெரியவே பெரியவா நின்றுட்டு இருக்காரு. கண்ணை முடிண்டு அந்த அளவுக்கு ட்ரான்ஸ்ல போயிட்டோம். பெரியவா மாலிங்கம் மாலிங்கம் பாப்பால் கூப்பிட்டான். கண்ணை திறக்கிறா, பெரியவா நின்றுட்டு இருக்கான் முன்னாடி. பெரியவா ஸ்மைலிங். என்னடா இப்போதான் நடுராத்திரியில் வந்திருப்பேன்னு நினைக்கிறேன், நான் தூக்கம் போகிறலையா, 2 பேரும் அப்படியே நின்றுருக்கல, அப்போலேருந்து கூப்பிட்டுருக்கேன், 2 பேரும் பார்க்காது. அப்பா எல்லாம் ஒன்றும் இல்லை. பெரியவா நோஸ் இஸ் ஓவர் எட் தி கான்வர்சேஷன். அப்பா வந்தப்பறம் சொன்னேன், இந்த மாதிரி ஒரு இந்த மகா அனுக்கிறம் பெரியவா வந்து அம்பாளோட பேசுறது நம்ம கேட்கறதுங்கிறது. ஸோ பெரியவா நடமாடும் தெய்வம், அவதார புருஷங்கிறது காமிக்கிறதுக்கு இது இன்னொரு இது. குருமூர்த்தே துவாம் நமாமி காமாட்சி. அப்புறம் சிதம்பரம் என்னாச்சு? அது சிதம்பரம் ஆயிடுச்சு. ஓகே, இட் வாஸ் ஓவர். ஓகே. மேபி அம்பாள்கிட்ட தான் சொல்லியிருப்பா பெரியவா, மாதிரி சமர்ப்பிக்க போகிறோன்னு சொல்லியிருப்பா. அப்புறம் யாரோ ஒருத்தர் அந்த ஒரு இந்த கான்டெக்ட் ஒன்று சொன்னோம், இந்த தோட்ட காஷ்டகம் ஆதிசங்கர ஜெயந்தி பெரியவா காஞ்சிபுரத்தில் தோட்டக்காச்சாரியாலை பற்றி பேசுகிறேன். ஆமாம் ஆமாம், ஒரு வீடியோ ஒன்று இருக்குது ஃபியூ இயர்ஸ் பேக். ஃப்ரெண்ட் ஒருத்தன் வீடியோ அனுப்பிச்சான். இட்ஸ் சர்ப்ரைஸ்ன்னு ஒரு பாரு. இது என்ன சர்ப்ரைஸ் இருக்கும்னு பெரியவா வந்து தோட்டக்காச்சாரியாலை பற்றி பேசுகிறேன். விதித்தாக்கில சாசா அதை பற்றி. ஆமாம் ஆமாம். சடனாக ஐ திங்க் ஆஃப்டர் 3 minutes ஐ see my father behind பெரியவா. சர்ப்ரைஸ் மை ஃப்ரெண்ட் didn't reveal. ஓகே ஓகே. அது 1 or 2 minutes காமிக்கிறேன். பின்னாடி இருக்கு. லெட் மீ கோ பேக் அண்ட் செக் த வீடியோ. எவ்வளோ பெரிய பிளெஸிங் அது. அப்பா, அது ஒரு இது. ஸோ இட்ஸ் த்ரில் டு see that. அமேசிங். என்னடா ஃப்ரெண்டை கேட்டேன், இன்டென்ஷனலி ஐ டென்ட் டெல் யூ. தெரிஞ்சா அப்புறம் த்ரில் இருக்காது. நீயா பார்த்தா ஐ நோ யூ க்ளோஸ்லி அப்சர்வ் அண்ட் யூ வில் பி ஒண்டரிங், என்னடா இது
இதில் என்ன பெருசாக இருக்கும், பெரியவா இதுதான் பார்க்குறோம் என்ன மாதிரி நினச்சிப்பேன். பட் ஐ நோ யுவர் ஃபாதர், தட்ஸ் வை ஐ சா இட். அவனுக்கு பெரிய டிவோட்டி. கிஃப்ட் பெரிய கிஃப்ட் தான். அப்புறம் அதுவும் அந்த வீடியோ ரொம்ப ஃபேமஸ் வீடியோ வேறு. அப்புறம் அவன் தான் எனக்கு சொன்னான் சப்சிக்வெண்ட்லி, என்னடா சீனு இந்த மாதிரி இதெல்லாம் ஷேரே பண்ண மாட்டேங்கிற அனுபவங்கள்லாம். முதல்ல ஒரு வேலை பண்ணு, சேஜ் ஆஃப் காஞ்சின்னு ஒரு மஞ்சநாதன் சுரேஷ்னு அவர் இப்போ வந்துட்டார் காஞ்சிபுரத்துக்கு. எர்லியர் வாஸ் இன் யூஎஸ், தெரியும், ஃபுல் டைம் காஞ்சிபுரத்தில் இருக்கார். ஸோ நீ வந்து சேஜ் ஆஃப் காஞ்சி ஜாயின் பண்ணு மாதிரி தேவ் இமீடியட்லி இது சாவார் உடனே அந்த இது பண்ணிட்டேன், கேமே பர்மிஷன். ஸோ அதெல்லாம் முதல்ல அதில் தான் போட்டேன். அதை எழுதியிருக்கலாம், உங்கள் ஸ்டோரி எழுதியிருக்கீங்களா? உங்கள் ஸ்டோரி எழுதியிருக்கீங்களா? ஓகே, உங்களுக்கு அனுப்பிச்சேன் ஹிஸ்ட்ரி ஆஃப் ஸ்கந்தை, என்னோட கம்ப்ளீட் ஸ்டோரி. ஆமாம், இது என்ன ஃப்ளட் லைக்ஸு கமெண்ட்ஸு. இதில் அன்பிலீவபிள் திங் என்னென்னா, நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணி பெரியவா புது பெரியவா ஃபோட்டோஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு பாதுகாப்பு பார்க்கறதுக்குன்னு வந்தால் நிறைய பேர் எங்காத்து. ஓ அப்படியா? இதுக்கு ஸ்பெசிஃபிக் ஹைட்ராபாத். ஓகே ஓகே ஓகே. அப்புறம் நான் தான் சொன்னேன் அவளுக்கு, கேட்டவர் நீங்கள் வாங்க அப்படியே ஸ்கந்தகிரி கோவிலும் பாருங்க. கரெக்ட், போத்தார். ஆமாம், க்ளோஸ் பை. ஸோ ஏன்னா அதுலேயே ஹிஸ்ட்ரி ஆஃப் ஸ்கந்தகிரி, அதனால் எதுவும் இல்லை அது நாங்கள் ரிலேட்டட் ரெண்டும் பார்க்கணும் தான் வந்தோம். அவள் வந்து எனக்கு ரொம்ப இது என்ன கொஞ்சம் எம்பாரசிங்காக இருந்தது. அங்கெல்லாம் வரலாமா வந்து பார்க்கலாமான்னு கேட்டேன். நான் சொன்னேன், பெரியவாளோட பாதுகாப்பு பார்க்கறதுக்கு என்னோட பர்மிஷனே வேண்டாம், நான் வரேன்னு சொன்னால் போகிறோம். மை டோர்ஸ் ஆர் ஆல்வேஸ் ஓப்பன். பெரியவா பாதுகாப்பு பார்க்கறது, பெரியவாளை பார்க்கறது. கிரேட். ஸோ ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறேன், இன்னும் நிறையா இருக்கு. அப்பா வந்து மகாகாவன் மகாராஷ்டிரா. ஆமாம் ஆமாம், சத்தாரா ரெகுலராக போவான்னு சொன்னாங்க. சத்தாரா யாத்திரை போயிருக்கான் மகாகாவன். போனால் இப்போ பத்மாசுபுரம் வந்திருக்காங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம், பத்மாசுபுரம் பற்றி உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. உத்தர சிதம்பரம். ஸோ இப்போ இந்த மாதிரி என்னடா அந்த நிறுத்தியாங்கன்னு அவருக்கு தெரியுமாடான்னு கேட்டுறேன். அப்பா சொன்னேன், பர்சனலாக தெரியாது, ஆனால் யாருன்னு தெரியும், பெரியவாளோட பெரிய டிவோட்டின்னு தெரியும், அவ்வளோதான் தெரியுமே தவிர பர்சனலாக. அப்பா இன்ட்ரடியூஸ் பண்ணலாம், இந்தாம் எனக்கு பேரே ஸ்கந்தகிரி மாலிங்கம், இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக சொன்னார் கோவில்லாம் பற்றி. நீ சமீபத்தில் ட்வின் சிட்டி ஹைட்ராபாத் சேனல் போகிறியா அப்படின்னு கேட்டிருக்கான். ஓ ஆமாம், எதாச்சியாக நெக்ஸ்ட் வீக்கு ஒரு சவுத் இண்டியன் கல்ச்சரல் அசோசியேஷன் ப்ரீமியர் இது இருக்குது, இங்கே ஒரு ப்ரோக்ராம் டான்ஸ் ட்ராமா இருக்குது. தான் அந்த இது என்னது நம்ம மடத்தை பற்றி தான் ஒன்று இது ஒன்று பண்ணியிருக்கான். ஸோ அதுவும் கிருஷ்ணமந்தேஜ் சந்தை போகிறேன். ஸோ நீ என்ன பண்ணுற, மாலிங்கம் ஃபேமிலி இன்வைட் பண்ணு அந்த ப்ரோக்ராமுக்கு. ஓ அப்புறம் மாலிங்க தாத்துக்கு போ, அவன் கோவில் கழிச்சுன்னு போவோம். நிச்சயமாக பெரியா சொல்லியாச்சு. ஸோ ஷி கேம். நாங்கள் போனோம் இதுக்கு ப்ரோக்ராம். போனால் அடுத்த நாள் மாமா இந்த மாதிரி வரேன், ஒரு 9 மணிக்கு சும்மா வரேன், இங்கேருந்து கோயிலுக்கு போகலாம். அவளோட மன்னி, அவள் பிரதர் பாலகிருஷ்ணன், ஷாமலா பாலகிருஷ்ணன் வந்துட்டு எங்காத்த ஹாலில் ஒரு பெரிய பெரியவாளோட பெயிண்டிங் போதும். ஷி கேம் அண்ட் ஷி வாஸ் வெரி எமோஷ்னல். வந்து எங்கள் அப்பா அம்மாவுக்கு நமஸ்காரம் வந்தோடனே வாஸ் இன் டியர்ஸ். அப்பா கொண்டுமே புரியல, என்ன அவசரம் நமஸ்காரம் பண்ணுறதுக்கு, நம்ம ஸ்கந்தகிரிக்கு தான் போகிறோம், அதுக்கப்புறம் வந்து எனக்கு நமஸ்காரம் இல்லை நீங்கள் மகாகாவில் நீங்கள் உத்தரவு வாங்கிட்டு போனப்புறம் பெரியவார் 10-15 நிமிஷம் உங்களை பற்றி சொன்னாங்க. சரி சரி, ஓகே. உங்களோட கைங்கரத்தெல்லாம் பற்றி நீங்கள் எப்படி ஆர்கனைசேஷன், அப்புறம் அந்த கோவில் எப்படி வந்து எல்லாம் சொன்னாங்க. ஸோ ஐ வாஸ் டோட்டலி டச்ட் பை யுவர் கான்ட்ரிபியூஷன். அப்பா சொன்னாங்க, அதெல்லாம் ஐ எம் ஒன்லி அ டூல். பெரியவா என் மூலமாக எல்லாம் செஞ்சுக்கிறாவளான்னு தவிர என்னோட கிரேட்னஸ் ஒன்றுமே கிடையாது. அப்புறம் இப்படி பெரியவாளோட பெயிண்டிங் பார்த்தேன். ரொம்ப நல்லா இருக்குது, இதை கிடைக்குமா, கவர்மெண்ட்டாக நான் பண்ணித்தரேன், திறக்காங்க துலுக்கெல்லாம் இது பண்ணேன். அப்புறம் கோயிலுக்கு
வச்சுன்னு போனால் எல்லா இடத்துலையும் அர்ச்சனை பண்ணோம் ஒவ்வொரு சந்நிதியாக. ஸோ எல்லாம் முடிச்சு சுப்பிரமணிய சுவாமி இது பண்ண போகிறோம். மாமா ஒன்று நிச்சயமாக சொல்லணும், உங்களுக்கே தெரியும், நான் சொல்கிறேன், பெரியவாளோட வைப்ரேஷன் இங்கே இருக்குது. அது எனக்கு தெரியறது. நிறைய பேர் ஃபீல் பண்ணியிருக்காங்க அதை. ஸோ அதுக்கப்புறம் எம்எஸ் சுப்புலட்சுமி பெரியவாளை பார்க்க போயிருக்கேன். அவளுக்கும் இதே மாதிரி. ஓகே. அதே மாதிரி ஹைதராபாத் போகிறேன், அவளும் சொல்லியிருக்கான் இந்த மந்த் ஆர் ஸோ இதே சீக்கால ப்ரோக்ராம். ஸோ நீ மாலிங்க நம்பர் வாங்கிக்கோ மடத்து மேனேஜர்கிட்ட, ப்ரோக்ராம் கூப்பிட்டுட்டு அப்புறம் நீங்கள் எப்படி பண்ணுறோ கோயிலுக்கு போகணும். ப்ரோக்ராம்னு மாமா நான் வந்து டேரெக்டாக கோயிலுக்கு வரேன், இன்னொரு விசிட் போது கம் ஹோம். சரி பரவாயில்ல, அவள் ஆற்றுக்கு வரல. ஸோ கோயிலுக்கு வந்தான். இந்த ஒவ்வொரு சந்நிதியும் அர்ச்சனை பண்ணேன். முதல்ல சுந்தர விநாயகர், அப்புறம் அந்த மாதிரி ரவுண்ட் வரதராஜ இது ஏகாம்பரேஸ்வர் காமாட்சி வரதராஜ பெருமாள், அப்புறம் துர்கை நவகிரகம், கடைசியில் சொல்லிட்டோம். ஸோ ஒவ்வொரு சந்நிதியிலையும் பாடினேன். ஸோ அப்புறம் சுப்பிரமணிய சுவாமி இதில் அர்ச்சனை ஆனப்புறம் ரொம்ப எமோஷ்னலாக ஷி வாஸ் இன் டியர்ஸ். மாலிங்க மாமா ஒன்று சொல்கிறேன், வைப்ரேஷனை தவிர நீங்கள் நம்புங்க நம்பாதுங்க, ஒவ்வொரு சந்நிதியிலையும் நான் பாடும்போது கர்ப்பகிரகத்தில் விக்கிரத்துக்கு பின்னாடி பெரியவா நின்று ஆசீர்வாதம். அது பெரிய பாக்கியம்னு நினைக்கிறேன். பெரியவா அங்கே இருக்கான்னு நிதர்சனமாக தெரியுது. இந்த வைப்ரேஷன் கன்ஃபர்மேஷன் இல்லை, அது எவ்வளோ பெரிய கன்ஃபர்மேஷன் இல்லை, அது பெரிய விஷயம். இந்த சந்தகிரி இஸ் a must visit இல்ல எல்லாருக்குமே. அது வந்து இப்போ இன்டர்நேஷனலி ஃபேமஸ் டெம்பிள். அப்படியா? பீப்புள் ஃப்ரம் ஃபார் அண்ட் வைட் விசிட் தி டெம்பிள், மேக் இட் எ பாயிண்ட். அதுக்கான வரா சொல்லுங்கள் கோயிலை பார்க்க. என்ன ஹைதராபாத்லேருந்து என்ன டிஸ்டன்ஸ் அது? எது சந்தகிரி? ஹைதராபாத்லேருந்து டிபெண்ட்ஸ் ஆன் தி பிளேஸ். இட் இஸ் ட்வின் சிட்டிஸ். செகண்டராபாத் இதுலேருந்து வெரி அப்ரோச்சபிள், வெரி வெல் கனெக்ட். பஸ்ஸஸ் இருக்குது, இப்போல்லாம் யூ கேன் கம் பை கார். ஆமாம் ஆமாம். அண்டு பார்க்கிங் ஸ்பேஸ் ரொம்ப குறைச்சல், ஆனால் அப்ரோச் ரோட்ஸ்லாம் பார்க் பண்ணலாம். ஓகே. ஸோ பார்க்கிங் கொஞ்சம் கஷ்டம். என்ன அங்கே ஷாப்ஸ்லாம் இருக்குது என்ட்ரன்ஸில், மெயின் அப்புறம் சங்கரமடம் இருக்குது. ஸோ யூ ஹாவ் டு பார்க் இன் தி அப்ரோச் ரோட்ஸ். சங்கரமடம் கீழே இருக்கா? கீழே இருக்கு. ஓகே. அதுக்கு 100% வெங்கடாஜலபதிக்கு. ஓகே. அப்புறம் இதை பற்றி சொல்கிறதுக்கு மறந்தே போயிட்டேன். இப்போ வாட் இஸ் நோன் அஸ் ஹைடெக் சிட்டி. அங்கே வந்து ஒரு புராதன கோயில், ராமர் கோயில், ராமாலயம், ரொம்ப டிலாபிடேட்டட் கண்டிஷனில் இருந்தது. பெரியவா வந்து என்ன பண்ணா, யார் அந்த கோவிலை பார்த்துக்கிறாளோ அவள் வந்து தேவன் ரினோவேஷனுக்கு ப்ராப்ளி தி டிடன்ட் ஹேவ் ஃபண்ட்ஸ் ஆர் வாட் எவர் இட் இஸ். ஓகே. அதே மாதிரி கண்டிஷனில் போய் எல்லாம் பண்ணியிருந்தேன். ஐ பிலீவ் இட் இஸ் சென்ச்சுரிஸ் ஓல்ட் ஃபார் பெரியவா வருஷம். பெரியவா அந்த வாழை கூப்பிட்டு, கமிட்டிகளெல்லாம் கூப்பிட்டு இந்த மாதிரி கன்சல்டேஷன் மாலிங்கம் ஸ்கந்தகிரி கோவில் அவன் பண்ணியிருக்கான், அவன் ஹெல்ப் பண்ணுவான், நீங்கள் அதை புதுப்பிக்கணும் அந்த கோவிலை அப்படின்ட்டா. அப்போ அவன் நிறைய ஃபண்ட்ஸ் கலெக்ட் பண்ணி கொடுத்தா. பெரியவா இருந்த டைம்லேயே அது கும்பாபிஷேகம் வச்சிருக்கு. திங்க் செகண்ட் விசிட் 68 அதுக்கப்புறம் அந்த அது ரொம்ப ஃபேமஸ் லேண்ட்மார்க். இங்கே தான் அந்த இமேஜ் ஹாஸ்பிட்டல் இந்த ஏரியா தான். அதுக்கு பேர் நான் சொல்கிறேன். ரிமெம்பர் ஐயப்பா ஏதோ சொசைட்டி ஒன்று அந்த இடத்துக்கு பேர். ஹைடெக் சிட்டி ஸ்டேஷன் பக்கத்தான் இருக்குது கொஞ்சம் தூரம். செகண்டராபாடா இல்லை ஹைதராபாத்? ஹைதராபாத். ஹைடெக் சிட்டிங்கிறது ஹைதராபாத். ஓகே. எனக்கு தெரியாது. அதான் ஐடி. சந்திரபாபு நாயுடு சைபராபாத். ஸோ அது ஒரு பெரியது. பெரியவா பண்ண இன்னொரு கைங்கர். அதாவது ரெண்டும் பண்ணியிருக்கா பெரியவா. புது கோயிலும் கட்டியிருக்கா, பழைய கோயிலும் ரெனோவேட் பண்ணியிருக்கா, ரெண்டுமே பண்ணியிருக்கா. பெரிய விஷயம் அது. அப்புறம் இது வந்து இன்னொரு பர்சனலாக சொல்லணும்னா, மை வைஃப் இஸ் ஏ கர்நாடிக் மியூசிஷியன். அது எதுக்கு சொல்கிறேன்னா, இவர் நம்ம ஜெயேந்திர சரஸ்வதி வந்து
காஞ்சி காமக்கோட்டை கல்ச்சரல் ஹெரிட்டேஜ்னு ஒரு இது ஆரம்பிச்சிருக்கு எல்லா இடத்துல. ஓகே. இது ஹைதராபாத்லேயும் செகண்டராபாத்லேயும் கீழே சங்கர மடத்தில் எஸ்டாப்ளிஷ் பண்ணோங்கிற ஐடியா. ஸோ வேதபானுக்கு வந்தார் விசிட் எதிர் சரஸ்வதி. அது திஸ் வாஸ் ஆஃப்டர் இது ப்ராப்ளி ஐ திங்க் 2000 அந்த மாதிரி இருக்கும் இல்லையா? இந்த டைமில் ஞாபகம் இல்லை, அங்கே பெரியவா இருக்கும்போதா இல்லையான்னு. இப்போ வந்து என்னோடய ஒய்ஃபை பற்றி தெரியும், ஒரு கர்நாடிக் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ வேதவானில் வந்து பாடினார் ஒய்ஃப், பாட சொன்னார். அவர் ரொம்ப பெரிய கர்நாடிக் ஆஃப் கர்நாடிக் பெரியவா மாதிரி. பெரியவாளை பற்றி உங்களுக்கு தெரியுமா? கரெக்ட். என்ன மாதிரி இது? ஆமாம். ஸோ பாடினோடனே மாதிரி சீனோ சௌமியா அந்த மாதிரி என் ஒய்ஃப் பேர் சிவகாமி, ஆனால் சௌமியான்னு சொல்லுவாங்க இன்னொரு நேம் மாதிரி. சீனோ இந்த காஞ்சி காமக்கோட்டை கல்ச்சரல் ஹெரிட்டேஜ்னு ஒன்று எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கேன். அதில் வந்து மியூசிக் இஸ் பார்ட் ஆஃப் இது கரிக்குலம். அதுக்கு வந்து சௌமியா வில் பி டீச்சர். ஓ அச்சா அச்சா அப்படின்னு நானே சொல்லிட்டேன். அவர் சங்கீதத்தில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் பெரியவாள் ரொம்ப. மை ஒய்ஃப் வாஸ் டீச்சிங் ஃபார் குவைட் சம் டைம். ஓ ஓகே ஓகே கிரேட். ஓகே. அன்ஃபார்ச்சுனேட்லி பாவம் ஷி லாஸ்ட் ஹர் வாய்ஸ். ஓகே. டெக்கேட் ஆகும் பை கிரேஸ் ஆஃப் மா பெரியவா முள்ள வந்துட்டு இருக்கு இப்போ வாய்ஸ். ஓகே ஓகே. இல்லை ஓரளவுக்கு பேசுகிறாள், இப்போ பேசுங்க, ஓரளவுக்கு பேசுகிறாள். ஸோ இப்படி இதுக்கப்புறம் 2002 ரொம்ப மறக்க முடியாது, 2002 தான் நினைக்கிறேன், என்னோட மாமனாரோட சதாபிஷேகம் காஞ்சி சங்கர் மட் மதுரையில். ஓ ஓகே. அது என்னோட பிரதர்ல வாஸ் ஏஜிஎம் ஆஃப் இந்தியன் பேங்க் இன் மதுரை. ஸோ அவன் வந்து மடத்து அவனோட மேனேஜர் கவுண்டர் பார்ட் காஞ்சிபுரத்தில் மடத்தை அப்ரோச் பண்ணி பர்மிஷன் காஞ்சி மடத்தில் இந்த ஃபங்க்ஷன் கொஸ்டின். ஸோ தே அக்ரீட். சப்சிக்வெண்ட்டாக ஒரு வாரம் முன்னாடி இந்த மடத்து மேனேஜர் இந்த இந்தியன் பேங்க் மேனேஜர் காஞ்சிபுரத்துக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி பெரியவா வரா, ஆஸ் தம் டு ஷிஃப்ட் தி லொக்கேஷன். பெரியவா மடத்தில் இருப்பான். அவன் பிரதெல்லாம் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி சொல்கிறாரு, இல்லை ரொம்ப கஷ்டம், வேறு இடம்லாம் கிடைக்காது, நீ பெரியவா கிட்டே போய் ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமி கிட்டே போய் இந்த மாதிரி மடத்து மேனேஜர் சொல்கிறான்னு சொல்லி யூ டேக் இஸ் அட்வைஸ். சார் போய் பெரியவளை பார்த்தேன். இல்லை நான் சொல்லலையே இந்த மாதிரி இந்த இடத்தோட ஷிஃப்ட் பண்ணணும். மேனேஜரை கூப்பிட்டு சொல்லிட்டேன். என்ன கேட்காது நீ எதுக்கு சொல்கிறேன்? இல்லை அவளை அங்கேயே வச்சுக்க சொல்லுங்க, நான் வந்து டிவிஎஸ் கெஸ்ட் ஹவுஸில் இருப்பேன் சொல்லிட்டேன். ஸோ மை பிரதர் வாஸ் வெரி ஹாப்பி. என்னாச்சு, முகூர்த்தம் ஆகிடுது. அதனோடனே கலெக்டர் ஆஃப் மதுரை ராமச்சந்திரன் ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஈ கேம் ஃபார் தி ஃபங்க்ஷன் அண்ட் ஈ லெஃப்ட். நான் சாப்பிடல போத்தலிங்கம், என்னோட பிரதரில் போயிருக்கேன். I had to go urgently for a meeting. So we were going to the gate. Even I was there one thing. Went to the gate. Conversing with him, I was off பண்ணுறது. சடனாக ஒரு பெரிய இது சர்ப்ரைஸ். ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் வர மடத்தில். ஓ வித் திஸ் இது கம்ப்ளீட் இது ரெட்டன்யூ. அவர் கேட்டுக்கிட்ட நான் பார்த்துட்டு என்ன செய்யணும் ஆச்சரியமாக இருக்கு அந்தங்க பார்க்குறதுக்கு. ஏதோ சதாபிஷேகம் ஃபங்க்ஷன்னு தெரியும், அதுக்கு வந்திருக்கே அப்படின்னு. இல்லை பெரியவா அந்த மாதிரி மாமனாருக்கு தான் சதாபிஷேகம், நீ சொல்லவே இல்லையே அப்படின்னு நான் சொன்னேன். அவள் வந்து சிங்கேரி மடம் ஃபாலோவர்ஸ். ஓகே. நாட் தட் தேர் இது அவள் சிங்கேரி மடத்து ஃபாலோவர்ஸ் அவள். ஸோ அதனால தான் பத்திரிகை அவள் அனுப்பினா நான் எப்படி சொல்ல முடியும். சரி பரவாயில்ல, இப்போ முகூர்த்தம் ஆயிடுத்தாள் ஆயிடுத்து. தம்பதிகளை கூப்பிடு மேடைக்கு, ஆசீர்வாதம் பண்ணுறோம். கூப்பிட்டு அவருக்கு ஷால் எல்லாம் போட்டு சொல்லி ருத்ராட்ச மாதிரிலாம் கொடுத்தேன். மாமனாருக்கு பிரசாதம் எல்லாம் கொடுத்து அப்புறம் என்னோட பிரதர்லாம் எல்லாருக்கும் ஆசீர்வாதம் பண்ணி ரொம்ப பெரியவா எல்லாத்துக்கும் ரொம்ப இது எனக்கு மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸ் ஆர் இன்சிடென்ட். வாட்டிப்பார் அன்கண்டிஷனல் மாதிரி என்னோட மாமனார் சதாபிஷேகத்துக்கு வந்து அவர் தரிசனம் கொடுக்கணுங்கிறது அன்பிலீவபிள், அன்எக்ஸ்பெக்டட், அன்பிலீவபிள். ஸோ ரொம்ப நான் வந்து தி காஸ்ட் ஆஃப் ரெப்புடேஷன் ஐ வுட் சே ஐ ஓ இட் டு மை பேரண்ட்ஸ், நேம்லி மாலிங்கம் சகுந்தலா அண்ட் மை ஆண்ட் ராஜலக்ஷ்மி.
இந்த ஸ்பிரிச்சுவலாக இந்த பார்ட்டில் என்ன ஆக்ஷன் பண்ணதுக்கு அப்புறம் மாப்பெரியவாளோட நான் கனெக்ட் பண்ணுறதுக்கு தே ஆர் தி காஸ். அண்டு இன்னொன்று என்னென்னா நாங்கள் 4 சிப்ளிங்ஸு, நான் தான் யங்கஸ்ட்டு. எங்கள் அப்பா எங்கிட்ட ரொம்ப ஒரு அடிஷ்னல் லவ். ஓகே, அதுக்காக நான் கொடுத்து வச்சுருக்கேன். டெஃபினட்டாக இது பரம பாக்கியம். இந்த மாதிரி ஒரு பேரண்ட்ஸ்க்கு பிறக்கிறதுங்கிறது ஐ விஷ் ஐ குட் ஹேப்பன் எவ்ரி ஜென்மம் தான் நான் வேண்டிக்கிறேன். அதே மாதிரி மாப்பரியோட பற்றி நினச்சிட்டு இருக்கணும் அப்போதும். அண்டு எங்கள் அப்பா அம்மாவோட அனுகிரகத்தினால தான் இந்த மெட்டீரியல்ஸ்டிக் பர்சூட்லாம் போயிடுது. அப்படின்ட்டா பெரியவாளை பார்த்தப்பறம் பெரியவா எப்போதும் சொல்லுவா, சதஸில் விட அது சதஸ் பற்றி சொல்கிறேன். பெரியவா எப்போது விஸ்வரூபதர்ஷன் போது பர்டிகுலராக சொல்லுவாள், ரொம்ப இம்பார்ட்டண்ட் என்னன்னா மாதா பிதா குரு தெய்வம்னு எதுக்கு சொல்லியிருக்காங்கன்னா, நமக்கு ஜென்மம் கொடுக்கறது மாதா பிதா. முதல்ல அவளை நம்ம என்ன பார்த்துக்கணும், அப்புறம் பித்திரு காரியெல்லாம் நல்லா பண்ணணும். அது பண்ண அப்புறம் தான் குருவும் தெய்வம். அது நம்ம பண்ணலன்னா குரு தெய்வம்லாம் நினச்சி இன்னும் பிரயோஜனம் இல்லை. சந்தியாவந்தனம்லாம் பண்ணணும் ரெகுலராக. இதெல்லாம் நம்ம கடமை. இதெல்லாம் பண்ணாதான் மாதா பிதாக்கு அனுகிரகம், மாதா பிதாக்கு எல்லாம் கைங்கரியம் பண்ணி பித்ரு காரியெல்லாம் பண்ணி அவள் காலான அப்புறம் எல்லாம் பண்ணி அப்புறம் தான் குரு, அப்புறம் தான் ரிப்பீட்டடாக சொல்லுவேன். வெரி பர்டிகுலர். அப்புறம் இந்த 68 சதஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அப்பா மனோவரையும் அப்பாவையும் கூப்பிட்டு மாதிரி பண்ணோன்னா மனோவர் செட் ஐ கன்ஸ்ட்ரக்ட் தி ஸ்டேஜ் ஃப்ரண்ட்டில் ஸ்டேஜ் அண்டு Malinger has agreed to put up the structure in front. ஆடியன்ஸ்லாம் உட்கார்றது. அப்பா சொன்னான், somebody is donating that. என்னோட நான் இந்த பிஸ்னஸில் இருக்கிறதுனால இது ரொம்ப அமோகமாக இருந்தது. சதஸ் என்ன சதஸ் அது? இது வந்து எந்த சதஸ் என்ன சொல்கிறது, ஐ வுட் சே வேத சதஸ். வேத சதஸ். என்ன வித்வான் யாரெல்லாம் வந்து நிறைய பேர், யாரா ஞாபகம், பேர் ஞாபகம் இருக்கா? பேர்லாம் ஞாபகம் இல்லை. நிறையா பேர் ஃப்ரம் டவுன் சவுத். ஓகே ஓகே. மடத்தொழியா ரைட். வித்வத் வேதா அண்ட் வித்வத் சதஸ் நிறைய பேர் ஆர்டர் பண்ணி. என்ன வருஷம்? 68 68 அந்த சாத்துர்மாசியத்தில். அதில் என்னென்ன கேஎல் மனோகர் வாஸ் ரொம்ப படித்தவர். சொன்ன ஸ்ரீ வித்யா. ஆமாம் ஆமாம். யூ ஆர் பார்ட் ஆஃப் தி இது சதஸா? ஓ தெரியவா. ஃபோக்கஸ் மெயின்லி ஆன் இன் டு ஆர்கனைஸ் சதஸ். ஓ அப்படின்னா அவர் நிறைய படிச்சிருப்பார்லே, இல்லைன்னா பிரிவா எப்படி ரொம்ப ஃபேஸ்லேயே யூ கேன் சி. ஆமாம் ஆமாம். ரொம்ப நல்ல இங்கிலீஷ் இன்டர்வியூ கொடுத்துருக்காரு அவர். எல்லாரும் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்கு நல்லா இங்கிலீஷ்லேயே பேசியிருப்பார். அது சொல்லுவாள், பூஜை பண்ணுறவாளுக்கு ஃபேஸ்லேயே தேஜஸ் தெரியும். ஆமாம் ஆமாம். ஐ எம் ப்ரௌட். எங்கள் அப்பா அந்த மாதிரி என்கிட்ட ஒரு ஃபோட்டோ இருக்குது, உங்களுக்கு அனுப்புகிறேன். பூஜை பண்ணுறது தனி ஒரு மேடை கட்டி அது விடவே மாட்டேன். அது என்னென்னா ஏதாவது பிஸ்னஸ்க்கு போனால் கூட மல்லி ஓவர் நைட் அடுத்த நாள் பூஜை பண்ணணும். எங்கே இருக்க மாட்டேன். இது மாதிரி ஒரு கமிட்மெண்ட். அண்ட் ஆல் இஸ் கிளைண்ட்ஸ் அண்டர்ஸ்டுட் அண்ட் அப்ரிஷியேட்டட் இஸ் ஸ்பிரிச்சுவல். மாதிரி ஃபெஸ்டிவல் போது நான் இருக்க மாட்டேன்னு சொன்னால் எவ்ரிபடி யூஸ் டு கன்சல்ட் இஸ் அசிஸ்டன்ஸ் நாள் கட்டிட்டு யாருமே நீங்கள் வரணும்னு சொல்ல மாட்டேன். இதில் பெரிய பெரிய கிளைண்ட்ஸ் மை ஃபாதர் அண்ட் பீப்புள் லைக் ராம்போஜி ஃபிலிம் சிட்டி குரூப். ஓகே ஓகே ஓகே. தே ஹேட் ஹை ரெஸ்பெக்ட் ஃபார் மை ஃபாதர். ஆனால் எங்கள் அப்பா வந்து ரொம்ப ஸ்பிரிச்சுவலி எலிவேட்டட் பர்சன். பணம்லாம் செகண்டரி இருக்கு. இந்த மாதிரி கைங்கரியம் பண்ணிட்டு அன்ஃபார்ச்சுனேட்லி 90s ஒரு தடவை ஸ்ட்ரோக் வந்ததுக்கு முன்னாடி காட் அவுட் ஆஃப் 90க்கு முன்னாடி 90ஸ்க்கு முன்னாடி 90s இட் வாஸ் மேஜர் பேரலிட்டிக் ஸ்ட்ரோக். இட் வாஸ் பிரெயின் டெட். ஓகே. ஒன்லி மந்த் ஆர் 2 வாஸ் இந்த ஹாஸ்பிட்டல். அப்புறம் இந்த ஹாஸ்பிட்டல் நிம்ஸ் நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ்னு இது ஹைதராபாத்தில், அதோட டேரக்டர் வந்து எங்கள் அப்பாவோட கிளைண்ட்டு. ஓகே ஓகே. ஒரு நாள் ஆஃப்டர் எ மந்த் he called me and my brother to his room and he said, மாதிரி மாலிங்கம் கண்டிஷன் வந்து ஒன்றும் இம்ப்ரூவ் ஆகாது, 10-15 வருஷம் கூட இந்த மாதிரி கோமாவில் இருக்கும். இட்ஸ் பெட்டர் யூ டேக் ஹிம் ஹோம் அண்ட் நர்ஸ் ஹிம். இங்கே இருக்கிறதில்ல உங்களுக்கு டைம் வேஸ்ட், இங்கே வந்து படுத்துண்டு. கரெக்ட்.
இந்த நியூரோ ஃபிசிஷியன் மோகன்தாஸ் அவனு சொல்லிட்டான். ஐ அக்ரி வித் சார். ஸோ இட் டுக் ஹிம் ஹோம். இந்த அப்போல்லாம் நர்சிங் ஃபெசிலிட்டிஸ்லாம் கிடையாது, சுத்தமாக கிடையாது. ஸோ அப்போ நான் பேங்க்கில் இருந்தேன். மை பிரதர் வாஸ் டேக்கிங் அப் மை ஃபாதர்ஸ் ஜாப். நிறைய டூரிங்லாம் இருக்கும். ஓகே. எங்கள் சிஸ்டர்ஸ்லாம் மேரிடு, அதனால் அடிக்கடி வர முடியாது. எங்கள் அத்தை, அம்மா, நான் தான். ஐ வாஸ் ஸோ பிளஸ்ட். எங்கள் அப்பா கைங்கரியம் பண்ண முடியுது. ஐ டிட் இட் மோர் அவுட் ஆஃப் லவ் அண்ட் அஃபெக்ஷன் அண்ட் அஸ் எ பியூட்டி. ஸோ என்ன பண்ணேன்னா நான் ஐ வாஸ் இன் டயலமா. அப்பா இது மாதிரி பண்ணமே, ஜாபில் இருந்தால் கஷ்டம் அப்படின்னு என்னோடய ஜிஎம்க்கு ஒரு லெட்டர் அனுப்பிச்சேன் த்ரூ ப்ராப்பர் சேனல். இந்த மாதிரி இந்த அப்பாவுக்கு இது மாதிரி இருக்குது, ஐ வாண்ட் டு டேக் எ சபாட்டிக்கல். அப்பா எவ்வளோ வருஷம் இந்த மாதிரி இருப்பார் தெரியாது. சபாட்டிக்கல் பர்மிஷன் கொடுத்தாங்களா சரி, அதில் ரிசைன் பண்ணி. ஓகே. ஸோ அவர் கூப்பிட்டார் ஜிஎம் ஹெச்ஆர். ப்ளஸ் ஸ்ரீனிவாசன் இந்த மாதிரி சபாட்டிக்கல் ரிசைன் பண்ணுறேங்கிற என்ன இது சொன்னேன். அப்பாவுக்கு இந்த மாதிரி கண்டிஷன் இருக்குது, எனக்கு இது இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தன் மை ஜாப். ஸோ பை காட்ஸ் கிரேஸ் பணம் இருக்குது. ஸோ இல்லை சபாட்டிக்கல் ரிசிக்னேஷனாக நான் ஒத்துக்க மாட்டேன். ஐ வில் போஸ்ட் யூ டு தி க்ளோசஸ்ட் பிரான்ச். ஆற்றுலேருந்து கிட்டுங்க போட்டு I will ask the manager to give you a job which is not related to customers counter. ரைட் ஓகே. ஸோ நீ மத்தியானம் 2 மணிக்கெல்லாம் முடிச்சுட்டு ஆற்றுக்கு. ஆமாம், 1-1:30 மணிக்கு காலம்பரம் அவங்க அப்பாவுக்கு எல்லாம் சிச்சுவேஷன்லாம் பண்ணிவிட்டு மத்தியானம் 2 மணிக்கு மேலே கண்டினியூ. பட் அது பிளெஸிங், அது மாப்பரிய அனுகிரகம் தான். இந்த மாதிரி ஒரு ஜிஎம் சொல்லுவார். ஆமாம், நார்மலாக கேன் எக்ஸ்பெக்ட். சரி நீ சபாட்டிக்கலில் போல் ரிசிக்னேஷன் அக்செப்டட் மாதிரி 3 வருஷம். அப்புறம் இப்போ என்ன பண்ணேன், 90s அப்பாவில் வந்தோடனே ஆற்றுக்கு வந்தோடனே இன்னும் தோணிது மாப்பெரியவாளை போய் பார்க்கணும். ஸோ போனேன். காஞ்சிபுரத்தில் இருந்தான். ஸோ அன்றைக்கி இன்னும் ரொம்ப பெரிய க்ரௌடு, பயங்கர கூட்டம். நான் கேட்டுக்கு வெளியில் நின்றுருந்தேன். சரி வந்தாச்சு, எப்படியும் பெரியவாளை பார்க்கணும். ஈவன் இஃப் இட் டேக்ஸ் ஓவர் நைட் ஆர் வாட்டர் இட் இஸ். ஏற்பட்ட கூட்டம். அது போகிறது, அது கல்யாணம், அது மூவ் ஆகிறதுக்கு நிறைய டைம் ஆகும் தெரியும். ஸோ ஒரு 1/2 hour தான் வெயிட் பண்ணியிருப்பேன். பாலு மாமா கேம் அவுட். யூ ஆர் சர்ச்சிங் ஃபார் மீ. இப்படி பார்த்தேன். சீனோ அவனை தான் தேடிட்டு இருக்கேன். பெரியவா நைஷன் வர சொல்லியிருக்காரு. எனக்கு ஒரே இது என்ன ஸ்டன். இது கூடவே இருக்கா. சரி நான் கூட போனேன். பெரியவா எப்படி ஒரு ஃப்ளைட் ஆஃப் ஸ்டேர்ஸ் வரும், டோருக்கு முன்னாடி குந்திட்டு உட்காந்துருக்கேன். ரொம்ப விவில்டாக இந்த மெமரியில் இப்படி மேலே கூப்பிட்டான். ஃப்ளைட் ஆஃப் ஸ்டேர்ஸ் உள்ள ஈனஸ்வரன். என்னடா சீனோ வாலிங்க அப்படிடா இருக்கான். அப்படியே தான் இருக்கான், ஒன்றும் இம்ப்ரூவ்மெண்ட்லாம் கிடையாது, அப்படியே தான். சரி ஏதோ ஒரு ஆப்பிளோ ஆரஞ்சோ எடுத்து இப்படி போ அப்படின்ட்டு. அப்போ தான் இது எதுக்கு நான் சொல்கிறேன்னா, இட்ஸ் எ கனெக்ஷன். பூர்வ ஜென்ம கர்மான்னு அப்போ சொன்னேன். ஆமாம் அப்போ சொன்னாலே 68. ஆமாம், சன்னியாசிக்கும் உண்டு அப்படின்னு சொன்னாலே. இல்லை எங்கள் அப்பாவுக்கு இது மாதிரி வரப்போகிறதுன்னு தெரியும். 68 விஜுவலைஸ்ட் மகாலிங்கத்துக்கு 90s இப்படி ஆக போகிறது. நல்லா பூர்வ ஜென்ம கர்மா. ஐ கனெக்டட் அண்ட் ரிலேட்டட் தட் பெரியவா அந்த மாதிரி சொன்னது. அண்டு என்னன்னா பழத்தை கொடுத்தா அப்படி கையை தூக்கினது. ஸோ எங்கள் அப்பாவுக்கு என்னென்னா பிராப்தம் பூர்வஜன கர்மா இஸ் டு கோ த்ரூ தட். ஸோ சரியாயிடுவாங்கலாம் பெரியவா சொல்ல. ஸோ பெரியவா அனுகிரகம் தான். 93ல் 94ல் பெரியவா சமாதினா 93ல் சிவராத்திரி அன்றைக்கு மத்தியானம் 12 மணிக்கு அப்பா அட்டைன் சிவலோக பிராப்தி. சிவராத்திரி அன்னைக்கு இல்லையா, பெரிய விஷயம். ஐ திங்க் ராகணபதி அண்ணாவும் சிவராத்திரி அன்னைக்கு தான் சித்தியாரம். பெரிய இது பெரியவா ரொம்ப ப்ளஸ் பண்ணியிருக்கான். சந்தேகம் சிவலோக பிராப்தின்னா என்ன நினைக்கிறேன்னா பெரியவா பார்த்து அடைஞ்சான பெரியவா தானே சிவன். சந்தேகமே இல்லையே, சந்தேகமே இல்லை. அதான் எம்எஸ் அம்மாவே சொல்லிட்டாளே, எல்லா சன்னதியிலையும் பெரியவாளை பார்த்தேன்னு சொல்லிட்டாளே, அதுலேயே தெரியலையா. சர்வ தேவதா தான். 12 மணிக்கு இப்படி கண்ணை திறந்தா கண்ணை மூடினாலும் அப்பா. he gained consciousness and he lost. gained என்னன்னா டெய்லி செமிகோமோட்டோஸ்
பிரெயின் டெட் ஆனால் அப்படியே கண்ணை முழிச்சு பாப்பா. ஹி நோஸ் வாட்ஸ் ஹேப்னிங். பட் நான் ஸ்பீக். மோஷன்ஸ்லாம் கையை விட்டு எடுப்பேன், எல்லாம் சாலிடாக அப்போல்லாம் உதைப்பேன். அப்புறம் மூக்கில் இது நோஸ் ஃபீடிங், கேத்தட்டர், இவ்வளோ விஷயம் இருந்தது. அப்போ ரொம்ப கஷ்டம். டாக்டர்ஸ் வந்து அப்பப்போ மாற்றுவோம், எவ்ரி மந்த் ஆர் எவ்ரி ஃபார்ட்நைட் எல்லாம். ரொம்ப கஷ்டம். வென்ட் த்ரூ ஒரு லாட் ஆஃப் பாவம். ஸோ அதான் பூர்வ ஜென்ம கர்மா. இந்த ஜென்மத்தில் இவ்வளோ பூஜை புனஸ்காரம், பெரியவா அனுகிரகம், பெரியவாளுக்கு இவ்வளோ கைங்கரியம் எல்லாம் கோவில். ஸோ இது வந்து யூ ஹேவ் டு கோ த்ரூ தட் சைக்கிள். கழியிறது. ஆமாம் ஆமாம். ஆனால் நம்ம மகாபெரியவா அனுகிரகம் சிவலோக பிராப்தி பெரிய விஷயம். பெரியவா ஐ வுட் சே பரமாச்சாரியா பாதமே துணைன்னு அவர் பாதத்துக்கு போயிட்டான். ஆமாம் நேரம் ஆமாம். பெரியவா அழிச்சுட்டார். அவ்வளோதான். அதாவது பெரியவா வந்து நான் சமாதி ஆகிறதுக்கு முன்னாடி நீ என்கிட்ட வந்துடும் அப்படின்னு. 93 இல்லையா? கரெக்ட். 94. ஆமாம் ஆமாம் ஆமாம். பா பெரிய விஷயம். இப்படி நான் சொல்லிட்டே போகலாம், டைம் ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சந்தோஷம் பாலசுப்ரமணியம். இல்லை இதெல்லாம் எங்களுக்கு கடமை, எங்களுக்குன்னு ஒரு கடமை இருக்கு இல்லையா? உங்களுக்கு எப்படி? எக்ஸ்பிரஸ் மை கிராட்டிடியூட் டு யூ அண்ட் விஜயா பிரசாத். பிக் வேர்ட்ஸ். அந்த மாதிரி ஒரு எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தது. நான் நீங்கள் தப்பாக நினச்சக்கூடாது, நான் உங்களை முன்னாடியே அப்ரோச் பண்ணலன்னு. உங்களை பற்றி தெரியும், உங்கள் யூடியூப் இதெல்லாம் பார்த்துருக்கேன் நான். சிவராமன், அப்புறம் நின்னை சரணன், சாந்தி சோழன் எல்லாம் தெரியும். ஆனால் மேபி ஹைண்ட்சைட் என்ன தோன்றதுன்னு, பெரியவாளை நீயா போய் சொல்லாத, அவளை அவங்ககிட்ட வருவான்னு சொல்லியிருக்க மாதிரி எனக்கு தோன்றுறது. டு பி வெரி ஆனஸ்ட், அதான் நினைக்கிறேன். கரெக்ட். என்ன இது பெரியவாளோட ஒரு பெரிய அனுகிரகம். நீங்கள் வந்து என்ன த்ரூ மீடியேட்டர் விஜயா பிரசாத் பண்ணுறேன். ஸோ என்னெல்லாம் மெமரியில் இருக்கோ அதெல்லாம் கொட்டியாச்சுன்னா இதுக்கு மேலே ஒன்றும் என்ன சொல்லணும்னு தெரியல. ஆமாம் ஆமாம் ஆமாம். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நீங்கள் கட்டாயம் செகண்ட் வேலை வரணும். ஐ ஹோஸ்ட் யூ. எஸ். பாதைக்கு வந்து பார்க்கலாம், நீங்கள் ஆமாம் கோவிலையும் பார்க்கலாம். எஸ். ஸோ எல்லாரும் வரணும். இது எல்லாரும் நீங்கள் வந்தாங்கன்னா யூ கேன் அகெயின் எக்ஸ்பீரியன்ஸ் சார்ட் ஆஃப் கிவ் யுவர் ஐ வுட் சே யூ கேன் அனதர் யூடியூப் இதெல்லாம் சேனல், உங்களோட சேனலில் நீங்கள் வந்து அதை டிஸ்கிரைப் பண்ணலாம். ஆமாம் ஆமாம் ஆமாம். எங்கள் இடத்துல பாதுகா பார்த்தது பர்சனலாக ப்ளஸ் கோவில் பார்த்தது. எஸ் 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 எஸ். அது என்னென்னா ஆல்ரெடி கோவிலுக்கு ஒரு பெரிய இது இருக்குது. நிறைய பேர் வந்து பாதையை பார்த்துருக்கா. திஸ் இஸ் மை பர்சனல் இன்விடேஷன் டு கம் ஹோம் அண்ட் ஐ ஆல்சோ டேக் யூ டு ஸ்கந்தகிரி. எஸ். ஃபேமிலியோட வாங்க. எஸ். யூ ஆர் மோஸ்ட் வெல்கம் டு ஸ்டே வித் மீ. எஸ். என்ன பெரியவா வந்து அனுகிரகம் பண்ண ஒரு வீடு இது. இப்போ வீடு இல்லை, ஃப்ளாட் ஆகிடுது. ஆமாம் ஆமாம் ஆமாம். ஸோ ஐ வில் நெவர் மூவ் அவுட் ஆஃப் தட் பிளேஸ். என்ன என்ன வேணால் நடந்தால் கூட ஐ வில் பி தேர். இது வந்து எங்கள் அம்மா ஏப்ரல் 22 17 அன்னைக்கு போனேன். இது பாருங்க என்ன ஆச்சரியம். ஷி வாஸ் வித் மை பிரதர், பார்ஷியல் டிமென்ஷியா. இந்த பிரதர் வந்து ஜான்வரியில் நான் வந்து பொண்ணை பார்க்குறது கிளாஸ்கோ போகிறேன், அம்மா வச்சுக்கோ சார். ஓகே. ஸோ ஷி வாஸ் டிமென்ஷியா இருந்தால் கூட ஷி வாஸ் குவைட் இது ஆக்டிவாக இருந்தான். நெவர் யூஸ் டு கிவ் எனி ட்ரபிள். ஃபுல் டைம் கேர்டேக்கர் இருந்தான். 24/7. ஸோ மாதிரி போயிட்டு இருந்தது. ஏப்ரல் 17th ஏர்லி மார்னிங் அரௌண்ட் 1 இந்த கேர்டேக்கர் ஃபோன் பண்ணான். அம்மாவுக்கு வந்து வாயிலேருந்து நுர வருது, சடனாக ஃப்ராத் வருது. வி ரஷ்டு, நான் ஒய்ஃபும் அப்புறம் எலக்ட்ரால் கொடுத்தோம், சப்சைட் ஆகிடுது. ஓகே. ஸோ அப்புறம் நான் எந்தக்கோ அவர்கிட்ட சொன்னேன், எங்கள் அம்மா 7 மணிக்கெலாம் குளிக்கணும். அப்போல்லாம் 4:30 மணி, அதுக்கப்புறம் 7 மணி. ஸோ அந்த கேர்டேக்கர்கிட்ட சொன்னேன், நீ வந்து இன்னைக்கு நீ குளிப்பாட்டாத, நான் நீயும் மூஷன் இருக்கிற முன்னாடியா. ஸோ மஸ்ட் பி டயர்ட், அம்மாவும் தூங்கணும். நான் ஒரு 8:30 மணிக்கு வரேன். போத் ஆஃப் அஸ் இந்த டயப்பர்லாம் அவுத்து கம்பவுண்ட் மேலே பார்த்துச்சு, நம்ம வில் ஜாயிண்ட்லி கிவ் அர் பாத். சரி ஓகே. ஸோ 8:30 மணி இதெல்லாம் அவுத்தா. நான் பர்சனலாக அம்மா குளிப்பாட்டி டவல் பண்ணி
இப்படி நிற்க வச்ச கையில் விழுந்து போயிட்டான். அப்படியா? ஓ. இதில் பாத்ரூம்ல. ஸோ ஐ நியூ ஷி வாஸ் டெட். ஸோ யூ பாத் saw both the parents they passed in front of you. ஒய்ஃப் சொன்னேன் கூப்பிட்டு, அவள் சொன்னா கேட்டாங்க, மாதிரி சார் கையில் வந்து அம்மா போயிட்டா. இருந்தாலும் நீங்கள் வந்து ஒரு டாக்டரை கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். கீழே ஃப்ளாட்டுக்கு செகண்ட் ஃப்ளோரில் ஒரு அனஸ்தீசிஸ்ட் அப்போலோ, அவள் டியூட்டியில் இருப்போம், நைட் ஷிஃப்ட் அன்றைக்கி இருந்தா. கூப்பிட்டா, எங்கள் ஒய்ஃப் கூப்பிட்டா உடனே அவள் சொல்லிட்டான், அங்கிள் யூஆர் ரைட், ஷி எக்ஸ்பயர்டு. உடனே எங்கள் பிரதர் ஆக்சுவலாக மெசேஜ் அனுப்பிச்சேன், அவர் திரும்பி வந்துட்டார். அவர் மாத்திரம் ஒய்ஃப் வரல, உடனே வந்தார் ஆஃப் அன் ஹவரில். உடனே வேதபவன் சொல்லி அவன் 12 மணிக்குள்ளே குளிகை 12 மணிக்குள்ளே எடுத்துடணும். ஸோ 12 மணிக்குள்ளே உங்கள் ஆற்று பக்கத்துலேயே ஒரு கிரெமட்டோரியம், அது மேனுவல், எலக்ட்ரிக்கில் கொஞ்சம் தூரம், ஆனால் அதுக்கு டைம் ஆகும், ப்ளஸ் அங்கே அவைலபிலிட்டி இல்லை, அதனால் இங்கேயே பண்ணிட்டோம். ஸோ அது அதோட எங்கள் அம்மா இதாச்சு 22 ஏப்ரல் 17, 2022. ஸோ எதுக்கு சொல்கிறேன்னா, எங்கள் அம்மா வந்து தன்னோட வீட்டில் ஷி ஹாஸ் டு பிரீத் ஹர் லாஸ்ட். நான் என்னோட வீடுன்னு சொல்ல மாட்டேன், அம்மா அப்பாவோட வீடு. ஸோ அது ரொம்ப பெரிய பிளெஸிங் நான் கொடுத்து வச்சுருக்கேன் அப்பா அம்மாவுக்கு இந்த மாதிரி கைங்கரம் பண்ணுறதுக்கு. ஆமாம், கிரேட். அது ரொம்ப இது எனக்கு பாக்கியம், அதுவும் ஒரு பரமாச்சாரோட அனுகிரகம். ரொம்ப சந்தோஷம். திஸ் இன் ஐ வுட் சே இன் a nutshell is my experience. கிரேட். ரொம்ப முறை ஆயிடுது. We should end. எஸ், ரொம்ப 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 நன்றி, மிக்க நன்றி பாலசுப்ரமணியம். நிச்சயமா நிச்சயமா, தேங்க்யூ, பெரியவா சரணம். இது எனக்கு வந்து நீங்கள் லிங்க் அனுப்புங்க. நிறைய பேர் இந்த கேட்டுட்டு இருக்கா.